பாரத கதை சொல்கிற போது இப்போ கூட கேட்ட மாதிரி இதை ஏன் முதல்ல எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டால், கிராமங்கள் தோறும் ராமாயண சாவடிகளும் பாரதம் படிக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்களாம். எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு, ஒருத்தர் கையில் இதை வச்சுக்கிட்டு ஏடு வச்சு வாசிப்பாராம். அப்போ பக்கத்தில் ஒருத்தர் நின்று அவர் வாசிக்கிறதுக்கு ஏற்றபடியாக அவர் ஆக்ஷன் பண்ணி கேட்டுவாராம். இப்போ பாரதத்தில் வரக்கூடிய சில பாடல்கள் சொல்கிறப்ப அந்த பாட்டு வெகு வேகமாக இருக்கும். நவமுகில் முழங்கி ஏறி இடிபட நடுநடு நடுங்கி மாயி மரவன உபரி எழுகின்ற சீயம் வரவர உடையும் விபசங்கம் ஓடு மனமென அபிமன் ஒருவன் கை ஏவில் நம்படை அடைய நெளிய வருகின்றதாய பொழுதிலே விபினமிசமண்டு தீயுடனினமும் விரையும் இயல் வந்த வீமன் வருகிலே அப்படின்னு இருக்கும். சத்தியமாக உங்களுக்கு ஒரு வரியும் புரிஞ்சிருக்காது. நான் வேகமாக சொல்லிட்டேன். ஏன் வேகமாக சொன்னேன்னா, இல்லாட்டி எனக்கு மறந்து போகும். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. இது சந்தம். அதாவது போர் நடக்கிற போது அதுக்குரிய சந்தத்தை பயன்படுத்துவார் வில்லிபுத்தூர் ஆழ்வார். அபிமன்யு போர்க்களத்துக்குள்ளே வர்ற போது அவன் ஒரு பக்கம் அடிக்கிறான், இன்னொரு பக்கம் பீமன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். துரியோதனன் பார்த்துட்டு சொல்கிறான், என்னடா அது நம்ம ஆள்லாம் எங்கடா இருக்காங்க? அதுக்கு உதாரணம் என்னன்னா, நவமுகில் முழங்கி ஏறி இடிபட நடுநடு நடுங்கி மாயும் அரவனை. மேகம் ஒன்றா இடி இடிக்கிறப்ப புத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாம்பு நடுங்குமா இடியை கேட்டு. நவமுகில், முகில்னா மேகம், நவமுகில் முழங்கி சத்தத்தோடு ஏறி இடிபட நடுநடி நடுங்கி மாயும் அரவனை. நம்ம ஆட்கள் பூரா எப்படி நடுங்கிறான்னா, புத்துக்குள்ளே இருக்க பாம்பு மாதிரி நடுங்கிறானா. இவன் ஒரு பக்கம் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கான்னா, அவங்ககிட்ட அவன் அபிமன்யு கையில் வில்லு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, காஞ்சி போன மரத்தில் காட்டில் தீ பிடிச்சா அது எப்படி எரியுமோ அது மாதிரி அந்த பக்கம் அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஆளுகள்லாம் எங்கடா போனீங்க அப்படின்னு கத்துற மாதிரி இந்த சந்தத்துக்கு இதை வாசிக்கிற போது ஒருத்தர் இதை செஞ்சு காட்ட வர்றாங்க. அப்படியே சுளுந்து பிடிச்சி நிற்பாங்களா ஒருத்தர். சுளுந்துன்னா என்னென்னா தீப்பந்தம். அதை இப்படி எண்ணெய் வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது அந்த வெளிச்சத்தில் இந்த காட்சியை நினச்சி பாருங்களேன். கிராமம், நல்ல இரவு நேரம், பீமன் நிற்கிற மாதிரி நின்று அதை ஒருத்தர் செஞ்சு காட்டுறப்போ இப்படி இருக்கும். இப்படித்தான் மக்கள் மனதில் பதிய வைத்தார்கள். இதை கூட சாமிநாதையர் சொல்வார். அவங்க சில நேரங்களில் தப்பாக என்னத்தையாவது விட்டுருவாங்க, ஆனாலும் மக்கள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இதே விராட உருவம் நடக்கிறப்ப டிங்கினானேன்னு ஒரு வார்த்தையை எழுதியிருப்பார். டிங்கினானே அந்த கட்டுரை பேரே என்னன்னு கேட்டால், டிங்கினானே டிங்கினானேன்னு சொல்லுவாங்களாம். பீமசேனன் மரத்தை பிடுங்கினானேன்னு இருக்குமா. மரத்தை பி டிங்கினானே, மரத்தை பி டிங்கினானேன்னு கேட்டு அதை அப்படியே கேட்டுட்டு போயிடுவாங்களாம். அதனால் அப்படி தப்பாக சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் எழுதுவார். இப்படியான பாரத கதைகளை படித்து கேட்டு பார்த்து ரசித்து படமாக எத்தனை தடவை படம் வந்தாலும் பார்க்கலாம். இன்றைக்கும் அந்த கதைகள் பேசப்படுது, சொல்லப்படுறத நம்ம பார்க்குறோம். வடமொழியில் வியாசர் எழுதி தமிழில் பல பேருக்கு இதை கையாண்டிருக்காரு. ராமாயணம் அப்படி இல்லை. அது கம்பன் கைக்கிட்ட போன பிறகு யாரும் கிட்ட போக பயந்துட்டாங்க. அப்புறம் ராமநாடக கீர்த்தனையெல்லாம் வந்தது, இசை வடிவம் அதெல்லாம். ஆனால் இது என்ன அப்படின்னா, பாரதம் பாடிய பெருந்தேவனார்னு ஒருத்தரை பற்றி நம்ம கேள்விப்படுறோம். நல்லாப்பிள்ளை பாரதம்னு ஒருத்தர் பின்னாடி பிற்காலத்தில் வில்லிபுத்தூராருக்கு பிறகு பார்க்குறோம். அப்புறம் வில்லிபுத்தூரார் பாரதம் தான் இருக்கிறதுலே ரொம்ப மிக அருமையானது, 3000 பாடல்களை உடையது. அதுக்கு மேலே என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரதி கையில் எடுத்தது பாரதத்தை தான், பாஞ்சாலி சபதம். அது ஒரு நாளைக்கு பேசினா ரொம்ப கேட்டால் அருமையாக இருக்கும். பாஞ்சாலி சபதத்தை ஏன் பாடினாருங்கிறதையும் நம்ம சொல்லணும். ஒரு பகுதி மட்டும் எடுத்துக்கிட்டார். இப்போ பாரதத்தை வரிசைப்படுத்தி பார்த்தோம்னா இப்படி எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. இந்த பகுதியை எடுத்துக்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப மன கஷ்டமாவோ சோர்வாவோ இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் படிங்க அப்படிம்பாங்க. சுந்தரகாண்டம் எதுக்குன்னா, சீதையினுடைய துயரம் போனது அப்பத்தான். அந்த சுந்தரகாண்டத்தில் அழகு சொல்லப்படுறதுக்கு நமக்கு தெரியும். அதாவது ராமன் சீதையினுடைய அழகை பற்றி சொல்கிறது, பிறகு
அனுமன் இலங்கை மாநகரத்தினுடைய அழகு போய் பார்க்கறது, அப்புறம் அந்த நகரெல்லாம் சுற்றி பார்க்கறது, சீதைகிட்ட பேசிட்டு 1 மாதத்தில் வந்து நாங்கள் உங்களை மீட்டுட்டு போவோங்கிற மாதிரி விருது கொடுக்கறது, துன்பம் மறைகிற காலம் என்பதை போல சுந்தரகாண்டம் 1 மாதம் வீட்டில் படித்தோம்னா நமக்கு ஏற்பட்ட துன்பமெல்லாம் மறையும்பாங்க. அதுபோல் அதற்கு இணையான ஒரு காண்டம் எதுன்னு கேட்டால் சருக்கம்னு சொல்லுவோம், பருவம்னு சொல்லுவோம். அது மகாபாரதத்தில் விராட பருவம் தான், மறந்துடாதீங்க. இந்த விராட பருவம் படிக்கிறதுனுடைய நோக்கம் இது தான். அடுத்ததாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இது படித்தா ஏன் மழை வருதுன்னு சொல்கிறாங்களே, ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை நான் உள்ளே சொல்லிடுறேன். இந்த இதில் நீடாளி உலகத்து மறைநாளோட இந்தென்று அந்த பாட்டு தொடங்கும். இதில் என்னுடைய தந்தையார் பூஜை பண்ணுறப்போ ஒரு பாட்டு சொல்லிக்கிட்டே இருப்பார். அது எங்கே என்ன பாட்டு என்னான்னு எனக்கு தெரியாது, ஆனால் காதில் கேட்டுக்கிட்டு இருப்பேன். சந்தனம் அரைச்சி இப்போ இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ அவர் சொல்கிற அந்த பாட்டு என்ன நூலில் வருதுன்னு தெரியாது. முருகார் மலர்த்தாம அடியோனை முடியார் மயிர்ச்சித்திரம் திருகாமல் விளைவிக்கும் மதன செலுங்குன்றனை புருகோதன் முதலாய 30 முக்கோடி முத்தேவரும் 1 கோடி பூதேவரும் கைதொழும் வண்ணம்னு அந்த பாட்டை ஆரம்பிக்கும். நான் பல பேரை கேட்டிருக்கேன். ஏறத்தாழ எனக்கு 25 வயசு வரைக்கும் அந்த பாட்டு எதில் வருதுன்னு எனக்கு தெரியாது. ஐயா ஜெயராமன் அவர்கள் எங்கள் குரு, அவங்க மாதிரி அவங்களும் என்னுடைய குரு, எனக்கு கைடு அவங்க தான். அவங்க தான் எனக்கு மேடையை ஏற்றி பேச கூட்டு போகிறப்ப அருப்புக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஊர் ஆவியூர்னு, பேரை பற்றி பயந்துடாதீங்க. ஆவியூர்னா பேர் நீராவி நிறைய இது வாவிகள் நிறைந்த ஊராது. அங்கே பேச போகிறப்ப ஆட்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதில் ஒருத்தர் சட்டை போடாமல் உட்கார்ந்துருந்தவர், நான் கூட சொன்னேன், இங்கே யாருங்க கேட்க போகிறா, நம்ம தலைப்பு வேற கர்ணன் குற்றவாளின்னு போட்டிருக்கோம், வழக்காடு மன்றம் போட்டிருக்கோம், யார் கேட்க போகிறான்னு. 200 பேர் இருந்திருப்பாங்க. அப்போ ஒருத்தர் தலைவராக இருந்தவர் இப்போ கடவுள் வாழ்த்து பாடுவார்னு சொன்னோடனே அந்த சட்டை போடாதவர் வந்து இப்படி கையை கட்டிக்கிட்டு பாரத பாட்டு முழுவதையும் சொல்ல ஆரம்பித்தாருங்க. 3000 பாட்டும் தெரியுமா அவருக்கு. அவருக்கு எழுத படிக்க தெரியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 3000 பாட்டும் தெரியும். அவரை நான் எப்போ பார்த்து பயந்தேன் தெரியுமா? இந்த பாட்டை சொல்கிறார். முருகார் மலர்த்தாம முடியோனி அடியார் மயிர்ச்சித்திரம் திருகாமல் விளைவிக்கும் மதன செழுங்குன்றைன்னு சொன்ன உடனே, என்னடா இந்த பாட்டில் இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தேன்னு பார்த்தா அந்த பாட்டு வரந்தருவார் பாடின பாட்டு. வரந்தருவார் யாருன்னு கேட்டால் வில்லிபுத்திர அவருடைய மகன். அவர் தன்னுடைய தந்தையாருக்கு சிறப்பு பயணமாக தற்சிறப்பு பயணமாக கொடுத்துருக்கூடியது. இன்னொரு பாட்டை அவர் எழுதுனது தான். எல்லாரும் மேடைகளில் சொல்கிறது, பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்துன்னு ஒரு பாட்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பாட்டை சொல்லுவாங்க, யார் எழுதுறான்னு தெரியாது. வரந்தருவார் எழுதின பாட்டு இந்த பாட்டு. அப்போ தன்னுடைய தந்தையாருக்கு அவர் வந்து சாற்று கவி கொடுத்துருக்கிறார். இப்போ இதை நான் எங்கள் அப்பாட்ட கேட்டிருக்கேன். அதை கேட்ட உடனே எனக்கு அப்படியே ஆச்சரியத்தில் நெகிழ்ந்து போனேன். யார் இடத்துல என்ன திறமை இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையே. எந்த பூவில் எவ்வளவு தேன் இருக்கும் என்பது தேனிக்குத்தான் தெரியும்பாங்க. அது மாதிரி எல்லாத்தையும் ஞானம் இருக்குது, அவங்க வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. அதுதான் முக்கியம். இந்த காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எடுத்த உடனே எல்லாத்தையுமே செல்ஃபி எடுத்த உடனே போட்டு அதை உலகம் பூரா பார்க்க வச்சிடுறாங்க. அது அப்போ அப்படிலாம் இல்லை. அப்போ வந்து என்ன அப்படின்னா, குடத்துலிட்ட விளக்கு போலவே அவங்க இருந்திருக்கிறாங்க. சரி, இப்போ நான் இந்த முன்னோர்களெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். பாரதம் பாடுகிற போது, பாரதத்தை சொல்கிற போது, கேட்குற போது அதில் வரக்கூடிய பாத்திரங்கள் நம்மளை நெகிழ வைக்கும். குறிப்பாக பாண்டவர்கள் 5, கௌரவர்கள் 100 பேர். வாரியார் சாமி சொல்லுவார், அன்னைக்கே 100க்கு 5 பேர் தான் நல்லவர் இருந்திருக்கான் அப்படிம்பாரு. அன்னைக்கே 100க்கு 5 பேர் தான் நல்லவர் இருந்திருக்கான். அதில் கூட குன்றக்குடி அடிகளார் பெரியவர் சொல்கிறப்ப, பழைய சங்க இலக்கிய பாட்டில் ஏன் உங்கள் தலைமுடி நரைக்காமல் இருக்குன்னு கேட்டப்ப அவர் வருஷப்படுத்தி சொல்கிறார், என்னுடைய மனைவி நல்லவள், மகன் நல்லவன், வேலைக்காரர்கள் நல்லவர்கள், என்னுடைய அரசன் நல்லவன், எல்லாத்துக்கும் மேலே சான்றோர் பலர் யாம் வாழும் ஊரே அப்படின்னு முடிப்பார். யாண்டு பலவாக நரையிலராகுதல் யாங்கு ஆகிதீர் என வினவுவீராயின். ஒன்றும் இல்லை,
தலை நரைக்காமல் இருக்க ஏன்னு கேட்டால் இப்போ நம்ம உடனே நான் யூஸ் பண்ணுறேன் டை, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு உடனே சொல்லிடுவோம். ஆனால் அப்போ அப்படி சொல்ல முடியாது. அவர் சொல்கிறாரு, எனக்கு கவலையே கிடையாது, என்னுடைய மனைவி அப்படிப்பட்ட அன்புள்ளவள், என் பிள்ளைகள் சொன்னபடி கேட்குறவங்க, அது என்னுடைய வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும். பாருங்கள் என்ன வார்த்தைன்னு சொல்லிட்டு, சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே, எங்கள் ஊரில் நிறைய நல்லவங்க இருக்காங்க, அதனால் எனக்கு கவலை இல்லை, தலை நிறைக்காது. அதே இது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. எங்கள் ஊரில் பலர் இருக்காங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு ஆள் நல்லாள் இருந்தால் கூட போதும்யா, மழை பெய்யும்யா அப்படின்னு சொல்கிறதும் ஒரு பாட்டு. அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வெளியோடி புல்லுக்கு மாங்கே பொசிமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. இப்போ நீங்கள் இந்த ரெண்டாவது வரியை சொல்லிவிட்டு போயிட்டோம்னாலோ முதல் வரியை சொல்லிட்டு போயிட்டோம்னாலோ மறந்து போயிடும். அதே எங்கள் அப்பா சொல்வார், எந்த பாட்டு சொன்னாலும் முழுசாக சொல்லு, ஏன்னா பெரும் செல்வந்தர்களுக்கு சொத்து இருக்கிற மறந்து போயிருமா, நாள் பட. அது மாதிரி படித்ததை அடிக்கடி சொல்லலைன்னா பாட்டு மறந்து போகுமா. பாட்டா சுஜாதா எழுதுவார், 60-70 வயசுக்கு மேலே ஞாபகம் மருதி எப்படிப்பட்ட ஞாபகம் மருதி தெரியுமா, சுவிட்சை போட்டுட்டு ரூம்குள்ளே போவோமா, ஏன் போட்டோம்னு மறந்துட்டு திருப்பி வந்துடுவோமா, என்ன எடுக்க போனோம்னு மறந்து போயிடுமா. அதே மாதிரி முதுமையினுடைய பெரிய கொடுமை என்னன்னா, அவரே சொல்வார், அவர் வாக்கிங் போவார், சுஜாதா எழுத்தாளர். அப்போ ஒரு பெரியவர் டக்குன்னு பாட்டு, நீங்கள் எழுத்தாளர் சுஜாதா தானே? ஆமாம். பார்த்தீங்களா, 85 வயசு, நான் மிலிட்ரியில் இருந்தவன், அப்படியே எப்படி ஆக்கணும், அரை மணி நேரம் அவரை போட்டு கொன்று எல்லாத்தையும் அவர் கேட்டு தெரியும் அப்படின்னு இருக்காரு. எப்படி தெரியும் அப்படின்னு இருக்காரு அவர். நேற்று இதே இடத்துல இதே செய்தி என்னத்தான் சொன்னீங்க, நான் கேட்டுட்டு பேசாமல் போனேன். இதுதான் இதெல்லாம் கேட்டுட்டு பேசாமல் உட்காந்துருக்கணும். முதுமையில் ரொம்ப கொஞ்சம் பேசாமல் இருந்தால் நல்லதுங்கிற மாதிரி ஆகி போயிடும். சரி, அப்போ 105 பேர் தான் நல்லவர்கள் இருந்தார்கள் நான் சொன்னது வாரியார் சாமி சொன்னது. இப்போ கதையெல்லாம் நமக்கு தெரியும். இது எத்தனை இதுகளை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதத்தை பொறுத்த மட்டும் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதாவது ஆதி பருவம், சபா பருவம், ஆரணிய பருவம், விராட பருவம், உத்தியோக பருவம், அப்புறம் பூரா யுத்தம் தான். பீஷ்ம பருவம், துரோண பருவம், கர்ண பருவம், சௌத்க பருவம் சொல்லிட்டு 10 பருவங்களை கொண்டது. சருக்கங்கள் தனியாக வரும். இதில் விராட பருவம் 4வது பகுதியில் வருது. முன்கதை சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், கௌரவர்கள் பாண்டவர்கள் இவர்களுக்குள்ள அந்த நாடு தொடர்பான பிரச்சனை ஏற்படுது. அவர்களுக்கு உதவாத காட்டுப்பகுதியை பிரித்து கொடுத்துட்றாங்க. அந்த காட்டுப்பகுதியை நல்லா ஆக்கி நாடாக்கி அஸ்வமேத யாகம் செய்து பெரும் செல்வத்தை சேர்த்து வெற்றி பெற்று அங்கே போய் அந்த முடிசூடி கொள்கிறப்ப போன கௌரவர்கள் அந்த செல்வத்தை பார்த்து வேகப்பட்டு அதை பூரா கரணம் நினச்சி சகுனியின் மூலமாக சூதாடி அவளையும் கவர்ந்து கொண்டு அவங்கள மானபங்கம் செய்து பாஞ்சாலியை கொண்டு வந்து துயிலுறிஞ்சு காட்டுக்கு போக வச்சு போகிறப்ப ஒரு சபதம் எப்படி போட்டு போகிறாங்க, ஆளாளுக்கு சபதம் போட்டு போகிறாங்க. 12 ஆண்டு காலம் காட்டில் இருக்கணும், ஒரு ஆண்டு காலம் கறந்து வாழ வேண்டும், மறைந்து வாழ வேண்டும். இதோடு விட்டால் பரவாயில்லைங்க. இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே இவங்களை கண்டுபிடிச்சிட்டா திருப்பி 12 வருஷம் போகணும். என்னமோ இன்னைக்கு தான் நம்ம சொல்கிறோம் அரசியல்வாதிகள் கொடுமை, அன்னைக்கே யோசிச்சிருக்காங்க. நீங்கள் பாரத மாத்திரம் வச்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். எந்த விஷயத்தை சொன்னாலும் அப்படி ஒரு ஆள் அன்னைக்கு இருந்திருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, பாண்டவர்கள் காட்டில் இருக்கப்போ ஒரு நான் துரியோதனன் என்ன பண்ணான்னா, மாமா அவங்க சாப்பிடாம இருப்பாங்களோ, ஆமாம், ஏன் நம்ம சாப்பாடு போடணுமா, இல்லை, அப்போ போய் நம்ம அவன் முன்னாடி நல்லா சமைச்சு சாப்பிடணும். இந்த உண்ணாவிரதம் இருக்கவங்கிட்ட போய் விரதம் இருப்பாங்களே நம்ம ஊரில், இது என்னமோ புதுசுன்னு நினைக்கிறீங்க. அவன் செஞ்சுருக்கான். துரியோதனன் கோஷ்டி போய் அவங்க அங்கிட்டு கிழங்கு கடிகளை சாப்பிட்றப்ப கம்மன்னு சமையலை பண்ணி சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் அடி வாங்கிட்டு வந்தாங்க, அது வேறு விஷயம். இது நடந்திருக்கு. இன்றைக்கி நம்ம விரதம் எதிரே உண்ணாவிரதம் பார்த்துருக்கோம்ல, இதெல்லாம் இருந்திருக்கப்ப இவங்க மறைஞ்சு வாழணும். இதுதான்
இதுக்கு முன்னாடி ஒரு பகுதி இருக்குங்க, நச்சுப்பொய்கை சருக்கம் இருக்குது. இந்த விராட பருவம் தொடங்குறதுக்கு முதல்ல அது முடிஞ்ச பிறகு தான் அந்த பகுதி ஆரம்பிக்குது. இந்த நச்சுப்பொய்கை சருக்கமும் கட்டாயமாக நீங்கள் படிக்கணும். பிள்ளைகளுக்கு தயவு செஞ்சு அதை படித்து அடிச்சு சொல்லித்தர சொல்லணும். உலகத்திலேயே சிறந்த கேள்வி பதிலில் ஒன்று அதுதான். அதுலேயும் ராஜாஜி அவர்கள் எழுதுகிற போது அவ்வளோ அற்புதமாக எழுதியிருப்பார். வாரியார் சாமியும் அடிச்சு பின்னிருப்பார். அப்படியே பிரமாதமாக இருக்கும். கேள்வி பதில் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதில் அவன் ஆரம்பிக்கிறவே கேட்பான், எப்படி யக்ஷன் ஒருவன் வந்து அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இந்த தண்ணியை குடி எப்படிமா, அப்போ தான் ஆரம்பிக்கும். முதல் கேள்வியே பிறந்தும் அசையாதது எது அப்படின்னு அந்த கேள்வி ஆரம்பிக்கும். ஒன்றும் இல்லை, அதில் பதில் இருக்கும், நீங்கள் ஒன்றும் பயந்துடாதீங்க. முட்டை பிறந்தும் அசையாமல் இருக்கிறது. ஏன்னா அசைஞ்சாதான் உயிர் இருக்குன்னு சொல்லுவோம். அப்படியே வரிசையாக கேள்வி போகணும். தனியே போகிறவனுக்கு துணை எது? வித்தை, அவன் படித்த கல்வி. உலகத்திலேயே மிக வேகமானது அது மனம். நினச்ச நேரத்தில் வீடுக்கு போயிட்டு வரும். சில பேர் பூட்டெல்லாம் ஆட்டி பார்த்து வருவாங்க. அவ்வளோ வேகமாக போகும் மனசு. போட்ட செருப்பு எங்கே இருக்குது, அங்கே போட்டோமா, இங்கே போட்டோமா, இங்கே போட்டோமா தெரியல, அப்படியே அழப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேர் இங்கே உட்காந்துருக்க மாதிரியே தான் இருப்பீங்க. அமெரிக்காலாம் போயிட்டு வருவீங்க. 8 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன் நான், என்ன காணுமே, இவர் முடிக்க மாட்டேங்குது. இப்படி யோசிக்கக்கூடாது. இது யோசிக்கிற நேரம். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பிறகு அந்த மயங்கி கிடந்த தம்பிமாரில் ஒருத்தர் எழுப்பிட்டு அந்த வேண்டிய இதுகளெல்லாம், அந்த யக்ஷன் யாருன்னு கேட்டால் யமதர்மன், தர்மனுடைய தந்தை. உங்களுக்கு எல்லாம் வேண்டியதெல்லாம் கிடைக்கும். 12 ஆண்டு முடிந்தது, நீங்கள் மறைந்து வாழ வேண்டிய காலம் வந்துருச்சு, போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் போகிறார். இப்போ இவங்க உட்காந்து யோசிக்கிறாங்க. அவங்களோடு இருந்த முனிவர்கள் மற்றவர்கள் எல்லாருக்கும் விடை கொடுக்குறாங்க. போயிட்டு வாங்க, நீங்கள் இவ்வளோ நாள் எங்களோட இருந்தீங்க, நல்லாயிருக்கு, இப்போ நாங்கள் மறைந்து வாழ போகிறோம். மறைந்து வாழ்றதுன்னா ஒழிஞ்சுக்கிறதுலாம் கிடையாதுங்க. கண்டுபிடிச்சா திரும்ப போய் 12 வருஷம் இருக்கணும். இப்போ எப்படி வர்றது? மாறு வேஷம் போட்டுக்கிற முடியுமா? இப்போ மாறு வேஷம் போட்டுக்காருன்னு கண்டுபிடிச்சிடும், ஈஸியாக இருக்கும். அதுலேயும் இப்போ பழைய படங்கள்ல எல்லாம் ஒரு சின்ன ஒரு இந்த மச்சம்தான் வச்சுருப்பாங்க, யாருக்கும் தெரியாது. அதை எடுத்தோடனே நீயா அப்படிமா, என்னடா என்ன அப்படி என்ன மாறிட்டான், அது போதும் அந்த காலத்தில். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு நீங்கள் என்னதான் இது பண்ணிட்டு வந்தாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சி போடுறாங்க. என்னென்னமோ செஞ்சு பார்த்தாலும் சரி கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்தியன் படம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அதில் ஒரு வயதான தோட்டத்தில் வருவார் கமலஹாசன். அந்த படம் பார்த்து போன ஒருத்தர் என்ன சொன்னான், எப்படி இதில் கமல் மேக்கப் கூட பரவாயில்ல, நாசரத்தை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னா. நாசர் நடிக்கவே இல்லை. நெடுமுடி வேணும்னு மலையாள நடிகருக்கு அவர் டப்பிங் கொடுத்துருப்பாரு. அவன் என்ன நினச்சிட்டான், நாசரையே மாற்றிவிட்டாங்க போட்டிருக்க, அப்படியே அப்படியான ஒரு உருமாற்றம் போட்டிருக்குன்னு நினச்சிட்டேன். இப்போ வெவ்வேறு வடிவங்களில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன செய்யணும், துரியோதனை ஏமாத்துறதுக்காக இல்லை, இவங்க தங்களை பாதுகாத்துக்கிறணும். பாண்டவர்கள் கண்டுபிடிச்சிட்டா போச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் மறைந்து வாழ்கிறப்ப எத்தனையோ சங்கடங்கள் வரும், நாம் எங்கே போய் வாழலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதில் இருந்து ஆரம்பிக்குது. எங்கேருந்து வாழலாம், எப்படி வாழலாம், என்ன உருவத்தில் போகலாம், எந்த ஊருக்கு போகலாம். அர்ஜுனன் சொல்கிறான், இருக்க தேசத்திலேயே மிகச்சிறந்த தேசமாக இருக்கிறது மச்ச தேசம். ஆளுகிறவன் விராடன், நல்லவன், வல்லவன், அடைக்கலம் தரத்தக்கவன், அவனை போய் பார்க்கலாம். சரி, இப்போ அந்த நாட்டுக்கு போகிறதாக முடிவு பண்ணுறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய வடிவத்தை கங்கபட்டர் என்கின்ற பேரோடு என்னை மாற்றிக்கிட்டு அந்த அரசனுக்கு பக்கத்தில் போய் நான் இருக்கேன், அவனோட போய் இருந்துக்கிறேன். என்னன்னு நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டால், நான் பாண்டவர்களோடு இருந்தவர், அவர்கள் 12 ஆண்டு காலம் முடிந்த பிறகு அவர் சென்று விட்டார்கள், அதனால் நான் வேறு இடமில்லாமல் உன்னிடத்தில் வந்தேன். சரி வா, அவரை அனுப்பியாச்சு. நினைவு வச்சுக்கோங்க, 5 பேரும் ஒரே மாதிரி போயிடக்கூடாது, உடனே கண்டுபிடிச்சி விடுவாங்க. இதில் 6வது ஆள் வேறு இருக்காங்க, யார்? பாஞ்சாலி, அவங்களுக்கும் வரணும். அடுத்ததாக
பீமன். அவன் சொல்கிறான், எனக்கு நல்ல சமையல் தெரியும். இன்றைக்கும் பாருங்கள், ஆண்கள் தான் சமையலில் வல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால தான் அனுபவிச்சு தட்டுறார் பாருங்க ஒருத்தர். நலபாகம் பீமபாகம். ஏன்னா இப்போ நீங்கள் 5 பேருக்கு 10 பேருக்கு சமைக்கிறது வேறுங்க, 1000 பேர் 2000 பேருக்கு சமைக்கிறது. அண்டாக்களை தூக்கி குண்டாக்களை இறக்கணும்னா என்ன செய்யறது? அப்போ பீமன் சொல்கிறான், நான் எல்லா வேலையும் செய்கிறேன், எனக்கு சமையல் தெரியும். பலாயனன் என்ற பேரோடு அதுக்குரிய அந்த பாத்திர இது கரண்டி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் புறப்படுறான். அவன் போய் என்ன செய்கிறான், அரசனை பார்த்து. அதுக்குள்ளே அவர் போய் கங்கப்பட்டர் சேர்ந்துட்டார். அரசனுக்கு பக்கத்தில் உட்கார வச்சுருக்காங்க. கற்றவர் மாதிரி இருக்கிறதுனால இவன் வர்றான், நான் வந்து சமையலில் வல்லவன், போர் தொழிலும் தெரியும், நான் கொஞ்சம் குஸ்திலாம் போடுவேன். சரி, நீ போய் அதை பாரு, மல்லன் அப்படின்னு உள்ளே சேர்ந்துக்கிறான். இப்போ அர்ஜுனனுக்கான நிலை. அர்ஜுனன் எந்த வேஷத்தில் வர்றது? அர்ஜுனன் வந்து அவன் அப்போ தான் அவங்ககிட்ட சொல்கிறான் ஒரு வார்த்தை. எப்படி தெரியும்? எனக்கு ஒரு சாபம் உண்டு, அதை வரமாகவும் மாற்றிக்கலாம். என்ன அப்படின்னா, இதில் ஒரு சருக்கம் இருக்குது. நிவாத கவச காலகேய சருக்கம்னு ஒரு பகுதி. இதை சொல்லிட்டாலே பல பேருக்கு வேலை கொடுத்துடலாம். இன்டர்வியூவில் கூப்பிட்டு திருப்பி சொல்லு பார்ப்போம். அவன் சிம்பிளாக இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நிவாத கவச காலகேய சருக்கம், இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு வேலை கிடைக்காதுன்னு அர்த்தம் அப்படின்னு ஒருத்தன். அதை எப்படி திருப்பி சொல்கிறதுனால அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திரன் தன்னோடு போர் செய்ய வந்த அயல் கிரகத்து மனிதர்கள்ட்ட போர் செய்ய முடியாமல் தான் மகனை கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்டார் வார்ஸ்னு ஒரு படம் வந்தது. அந்த ஸ்டார் வார்ஸ் படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அயல் கிரகத்து மனிதர்களுக்குள்ளே ஏற்படுற சண்டை. இது அமெரிக்கக்கார இதில் சொன்னான்னு சொன்னால், ஹாலிவுட்டில் சொன்னால் ஒத்துக்கிடுவோம், மகாபாரதத்தில் சொன்னால் ஒத்துக்கிற மாட்டோம். அது சும்மா ஓவராக புழுவாங்க, அது சொல்லிடுவோம். இதையே அங்கே காமிச்சா அதை உடனே வச்சுக்கிடுவோம். இப்போ அவன் கூட்டிகிட்டு போய், என்னால் வெல்ல முடியலை அர்ஜுனா நீ வா. ஏன்னு பார்த்தா, அவர்களுக்கு வந்து உடம்பு முழுக்க கவசமாக இருக்குமா, சதைகளே கவசமாக இருக்குமா. வில்லில் அடித்தா அது பாயாதான், அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது. இவங்களை கொல்றதுக்கு அர்ஜுனனை கூப்பிட்டு போகிறாப்புல. அர்ஜுனன் போகிறான், எல்லா பாடங்களையும் போட்டு பார்க்குறான், அஸ்திரங்கள் ஒன்றும் நடக்கலை. அவங்க அப்படி இருக்காங்க, நிவாத கவச காலகேயர்கள். அவங்க இப்போ காலகேயன், நிவாத கவசம் உடம்புல போட்டிருக்கக்கூடிய அந்த சதை வந்து அப்படி இருக்குது, முகமெல்லாம் அப்படி தொங்கி அப்படி இருக்கும். இப்போ அவன் யோசிச்சு பார்த்தான், இவங்களை வெல்றதுன்னா என்ன வழி? சட்டுன்னு வில்லு அம்பி வச்சுட்டு ஓட ஆரம்பித்தான். யார்? அர்ஜுனன். இவன் ஓடுறத பார்த்து அவங்கெல்லாம் கைதட்டி இப்படி சிரித்து இப்படி மூக்கில் கை வச்சானான். அடுத்த நிமிஷம் அத்தனை பேர் அழிஞ்சு போயிட்டாங்களாம். என்ன தெரியுங்களா? இதான் டெலிட் பாயிண்ட்டு. சில பேர் தெரியாமல் செல்லை அமைக்கிவிட்டு அழுத்தி தெரிவாங்க தெரியுமா? டெலிட் அமைக்கிவிட்டு அம்பிட்டு போச்சுங்க அப்படிமா இல்லையா? அந்த டெலிட் பாயிண்ட் எதுங்கிற விஷயத்த அர்ஜுனன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவன் கையில் அவன் மூக்கு தொட்டால் அவன் அழிஞ்சு போவான். அதுதான் அவனுக்கு டெலிட் பாயிண்ட்டு. அத்தனை பேரும் அழிஞ்சு போக அர்ஜுனன் அவங்கள ஜெயிச்சுட்டு வர்றான். இந்திரன் பார்த்து வாழ்த்தி, சரி உனக்கு நான் வேண்டியதை தர்றேன். அந்த நேரம் பார்த்து ஊர்வசி அவள் வந்து அங்கே இருப்பாங்கள்ல, ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை, பார்த்ததில்ல, ஆனால் நல்லா இருப்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பல பேர் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறது அதுக்காகத்தான், ஒரு பார்வையாவது பார்த்து பண்ணுமாப்பா அப்படின்னு சொல்லி இருக்கட்டும். அந்த ஊர்வசி என்ன பண்ணிட்டா, வந்து அர்ஜுன மேலே ஆசைப்பட்டா. அவள் பாட்டுக்க அவன் சொன்ன, அம்மா நீ எனக்கு அம்மா முறமா அப்படின்னு இருக்கான். அதெல்லாம் உங்கள் ஊரில் பூமி கீழே, இங்கே மேலே அதெல்லாம் கிடையாது. அவன் அம்மா தாயை கும்பிட்டான். நான் சொல்கிறேன், நீ கேட்க மாட்டேங்கிற, நீ பேடியா போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டா. பேடியா போயிட்டா. இந்திரன் ஓடியான்னா, என்னது இது அப்படின்னு நான் கூப்பிட்டேன். இது மாட்டேங்கிறா. ஒரு பெண் அழைச்சா வரணுங்கிறது சாஸ்திரத்தில் இருக்கு. அவள் சாஸ்திரம் எப்படி படித்து வச்சுருக்கா பாருங்க. அவன் வரமாட்டேங்கிறான். சரி, நீ வந்து கோவப்படாத ஊர்வசி,
டேக் இட் ஈஸி ஊர்வசி அப்படின்னு சொல்லி யார் இந்திரன் சொல்லிட்டு அவன் நமக்காக உதவி செய்ய வந்தவன் நம்மளை காப்பாற்றினமே என் பையன் இது என்ன செய்யறது, சாபம் கொடுத்தாச்சு. சரி, அதை நீ என்ன பண்ணு, வேணுங்கிறப்ப அதை எடுத்துக்கலாம். இது நீ எப்போ வேணும்னு நினைக்கிறியோ அப்போ உனக்கு இந்த உருவம் வரும், நீ பேடியாக மாறலாம், வேணாம்னா விட்டுறலாம். அப்படியான ஒரு சாபமும் வரமும் எனக்கு உண்டு. அதன்படி நான் பேடியாக மாறிக்கொள்கிறேன். பிருகநிலை அப்படிங்கிற பேடியாக நான் மாறிக்கிறேன். பெண்ணாகவே மாறிடுறான், வேஷம் போடலை, பெண்ணாகவே மாறிடுறான். 3 ஆச்சு. அடுத்து நகுல சகாதேவர்கள் ஒருத்தர் சொன்னா, நகுலன்னு சொன்னா, நான் என்ன செய்கிறேன், பசுக்களை பார்த்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன். தாமக்கரந்திங்கிற பேரில், தந்தரி பாலங்கிற பேர்லையும் தாமக்கரந்திங்கிற பேர்லையும் நகுல சகாதேவர்கள் பசுக்களையும் குதிரைகளையும் பார்க்கறதுக்காக அவங்க போகிறாங்க. அது அதற்குரிய வேடத்தோட. பாக்கி இருக்கக்கூடியவ ஒரே ஒருத்தி தான், பாஞ்சாலி. அவள் என்ன செய்யறது, அவள் என்ன பண்ணா, தன்னை விரதசாரிணிங்கிற பேரோட ஒப்பனை பெண்ணாக, நல்லா நினைவு வச்சுக்கோங்க, உலகத்திலேயே முதல் மேக்கப் உமன் அவ தான். முதல் ஒப்பனை பெண் அவ தான். இருந்திருக்காங்களா? இருந்திருக்காங்க. பெருங்கதைங்கிற நூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மன்னனுடைய மனைவிக்கு ஒரு ஒப்பனை பெண் ஒருத்தி வருவா. அவள் ஒப்பனை பண்ணி விட்டதோடு விடமாட்டா. ஒவ்வொரு நாளும் அவனுக்கு பொட்டு வைக்கிறப்ப, இந்த பொட்டு இப்போ பொட்டு கிடையாதுல்ல, ஒட்டு தானே. அப்போல்லாம் பொட்டு அது நெத்தியை தவிர எல்லா இடத்துலையும் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? செவரு அது இது, அதில் சில சமயம் பஸ்ஸில் இருந்து முதுகில் ஒட்டிட்டு போய் வீட்டில் ஏதாவது கலவரத்தெல்லாம் உண்டாக்கி விட்டுரும். அவள் என்ன பண்ணுவாளாம், ஒவ்வொரு நாளும் இப்படி ஏதாவது அந்த நெத்தியில் வரைவாளாம். அப்படி வரைகிறது பாலி மொழியில் ஒரு எழுத்தை வரைஞ்சி விட்டுருவாளாம். அந்த பாலி மொழி அறிஞ்சு அவள் என்ன பண்ணுவாளாம், அந்த அரசி அதை கொண்டு போய் புருஷன்கிட்ட காட்டுவாளாம். அந்த புதுசாக ஒரு ஒப்பனை பெண் வந்திருக்கா, பாருங்க எவ்வளோ அழகாக என்னை ஒப்பனை பண்ணியிருக்கா, இந்த பார்த்திங்களா, அது நெத்திக்கு நடுவில் என்ன அழகான்னு. அவன் ஒத்து பார்த்துருக்கான், அவனுக்கு பாலி மொழி தெரியும். அவன் உடனே பார்த்துட்டு, அப்படியா இதை காட்டில் இப்படி பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதில் அன்பே அப்படின்னு மாதிரி எழுதி விட்டான். இதை கொண்டு போய் அவன்கிட்ட காட்டுருக்கா. அவன் பதிலுக்கு 6 உயிரே அப்படின்னு அவன் எழுதி விட்டான். இப்போ இவளுக்கு பெருமை தாங்களை மாற்றி மாற்றி என்னை ஒப்பனை பண்ணி விடுறாங்க, 2 பேரும் ஒப்பேத்துறாங்கன்னு தெரியல. இவ உலகத்திலேயே மனைவி மூலமாக காதல் கிடைத்த தூது விட்டவங்க இவங்க தான் அவளுக்கு இருக்க முடியும். இங்கேருந்து போக அங்கேருந்து வர நம்ம பார்க்குறோம்ல, அவள் ஒப்படை பெண். அவள் பாஞ்சாலி ஒப்படை பெண்ணா போய் யார்கிட்ட சேர்றா, சுதர்சனின்னு சொல்லக்கூடிய விராடனுடைய மனைவி அந்த புறத்துக்கு போய் சேர்ந்துடுறா. அவனுக்கு உத்தரகுமாரன் என்ற ஒரு மகனும், அதே மாதிரி உத்திரை என்கின்ற ஒரு பெண்ணு இருக்காங்க. அவளுக்கு தான் நாட்டியம் சொல்லி கொடுக்க போகிறான் பிருகநிலையாகிய அர்ஜுனன். இப்போ எல்லாரும் போய் சேர்ந்தாச்சு. திரும்ப நினைவு வச்சுக்கோங்க, கங்கபட்டர்ங்கிற பேரில் தர்மர் அரசவையில், பலாயனன் என்ற பேரில் பீமன் எங்கள் சமயக்கட்டில், அந்த புறத்தில் பிருகநிலை பேடி வடிவத்தில் நாட்டியம் சொல்லி கொடுக்கவும், ஒப்பனை பெண்ணாக பாஞ்சாலியும் குதிரையையும் பசுக்களையும் பார்த்து கொள்வதற்காக நகுல சகாதேவர்களும் போய் சேர்ந்தார்கள். இவங்க போய் அடைக்கலம் ஆயிட்டாங்க. இது ஏறத்தாழ ஒரு அடைக்கல காதை மாதிரி தான், ஆனால் வெளிப்படுத்திக்கிடாத அடைக்கல காதை. இப்போ அவங்க அங்கே போய் சேர்ந்த பிறகு இதில் ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா, இந்த வருடம் ஒரு வருஷம் முடிய போதுங்கிற வரைக்கும் எப்படி தெரியும்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வர்றப்ப இன்னும் சில நாட்களே இருக்கின்றன, ஆண்டுகள் சில கழிந்த பின், நாட்கள் சில கழிந்த பின் அப்படி சொல்லுவோம்ல, அது மாதிரியான செய்திகள்லாம் வரும். இப்படி அவங்க இருக்கிற போது நாடு செழிப்பாக இருந்தது, மக்கள் நலமாக இருந்தார்கள், வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் எங்கும் நிறைந்திருந்தன. இப்படியான சூழலில் ஒரு மல்லன் ஒருத்தன் அங்கேருந்து வர்றான், வெளிநாட்டிலேருந்து 1000 பேரோடு வர்றான். விராடன்ட்ட சொல்கிறான், என்ன ஜெயிக்கக்கூடியவன் யாருமே கிடையாது, உங்கள் ஊரில் யாராவது இருந்தால் அனுப்பிவிடுங்க. இப்போ நம்ம ஊரில் இந்த திருவிளையாடல் புராணத்தில் வரும்ல, ஏமநாத பாவதர் வருவார் இல்லையா, அந்த பாலையா கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
உலகத்திலே அப்படி ஒரு நடிகர் பார்க்க முடியாதுங்க. ஆணவத்தோட உச்சியாக வந்து அவர் எப்படியே நிற்பார். அதுவும் அந்த பாண்டிய மன்னன் பரிசு கொடுக்குறப்ப ஒரு சிரிப்பார். இந்த சாதாரணமான பரிசுக்காக நான் இதை பாடினேன் என்கிறாயா, பின் ஏன் பாடினேன் என்கிறாயா? இந்த கேள்வி கேட்டு, நான் பாடி உன் புலவன் உன்னுடைய பாடகன் தோற்றால் பிறகு பாண்டிய நாட்டில் ஒரு வயல் வாயை திறந்து பாடக்கூடாது. எவ்வளவு ஒரு 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 ஆணவம் எதுக்கு தெரியுங்களா? இதில் கூட அவருக்கு பின்னணி பாடினது யாருன்னு கேட்டிங்கன்னா பாலமுரளிகிருஷ்ணா. சிவாஜி அவர்களுக்கு பாடினது டி.எம். சௌந்தரராஜன். பாலமுரளிகிருஷ்ணா பெரிய சங்கீத மேதை. அவர்கிட்ட போய் சொன்னாங்களா, நீங்கள் அந்த பாட்டை பாடாதீங்க, ஏன்னா அதில் உங்கள் பாட்டு அதில் தோற்று போகிற மாதிரி வருது, அவர் பாடுறது ஜெயிச்சிடுற மாதிரி வருது, நீங்கள் பாடாதீங்க. அதுக்கு அவர் சொன்னாராம், நான் பாடுவேன். சிவன்ட்டு தானே தோக்குறேன், நான் யார்கிட்ட தோற்று போகிறேன்? இதுதாங்க வேணும். அப்படி வந்ததுனால தான் அந்த ஒரு நாள் போதுமா பாட்டு நம்ம கிடைச்சது. சிவருமான்ட்ட தானே தோக்குறேன். இப்படியெல்லாம் படம் பார்த்துருக்கோம். உதாரணம் சொல்கிற மாதிரி இன்றைக்கி சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். அந்த படம் நீ பார்த்தியா அப்படின்னாலே நமக்கு பயமாக இருக்கு. சிலதை மறைச்சி தான் அந்த கரந்துரை சறுக்க மாதிரி சிலது அப்படித்தான் வாழ வேண்டியிருக்கு. இப்போ அந்த மல்லன் வந்தான் 1000 பேரோட வரலான்றான். ராட நாட்டினுடைய மல்லர்கள்லாம் போய் ஒவ்வொருத்தரும் அடி வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ கங்கப்பட்டர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் சொன்னார், நம்ம மல்லனை கூப்பிடுங்க. யார்? நம்ம சமையல்காரனை. அவன் வந்து உடனே கொஞ்சம் நடித்தான். எனக்கு என்ன தெரியும், சாம்பார் வைப்பேன், ரசம் வைப்பேன், நான் என்ன செய்ய போகிறேன், எல்லாம் பரவாயில்ல, உன்னை நம்பி சொல்கிறாரு, சண்டை போடு. உடனே அவன் போனான். ரொம்ப சர்வசாதாரணமாக அவன் தூக்கி எறிஞ்சான், உருட்டினான், அடித்து கீழே போட்டான், தூக்கி போட்டான். அந்த அவனோட வந்தவன்லாம் இவன் அடி வாங்குறப்பே அதே வேகத்தில் ஓடிட்டாங்க. இந்த சில பேர் காப்பாற்ற வர்றவங்க தான் வேகம் ஓடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதில் சில பேர் ஓடாதுன்னு கத்திட்டே ஓடுவாங்களாம். அத்தனை பேர் ஓடிட்டான். இப்போ இது நடந்து முடிஞ்ச உடனே அந்த மல்லனுக்கு வேண்டிய பரிசுகள்லாம் கொடுத்து பக்கத்துலேயே வச்சுக்கிறார் அவர். நீ இங்கே இரு, அது சமயக்கட்டு கூட போக வேண்டாம். இவ்வளோ நல்லா இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. இனிமேல் தான் ஆரம்பிக்கும். எப்போவுமே ரொம்ப நல்லா இருக்கிற போது அப்படியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது. கொஞ்சம் சிரமங்கள் வரணும். ஒரு முறை சீரியலில் ராதிகா அவர்கள்ட்ட கேட்டாங்க, எப்போ பார்த்தாலும் அந்த கதாநாயகி எல்லாரும் சேர்ந்து கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்காங்களே, இதை பார்க்கணுமா அப்படின்னு. இல்லை, அப்படி குடும்பப்படுத்தினா தான் அந்த பொண்ணு நல்லவங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும், அப்பாவின்னு தெரியும். அதுக்காகத்தான் நாங்கள் அப்படி குடும்பக்காரங்களாக வைக்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தர் அழகாக சொன்னார், எம்ஜிஆர் முதல்வராகிறதுக்கு அவருடைய நல்ல குணங்கள்லாம் காரணமாக இருந்தாலும் நம்பியார் ஒரு காரணம் அப்படின்னாரு. ஏன்னா அவ்வளவு கெட்டவர் இருந்தால் தான் இவர் எவ்வளவு நல்லவன்னு தெரியும். அதான உண்மை. நியாயப்படி அப்போ மந்திரி சபையில் நம்பியாருக்கு இடம் கொடுத்துருக்கணும். அவர் நம்பியார், வீரப்பா எல்லாத்துக்குமே இடம் கொடுத்துருக்கணும். ஏன்னா இவங்க குடும்பம் செய்ய போயிருந்தால் அவர் நல்லவர் ஆனாது. அதை நம்ம பார்க்குறோம். இப்போ இவங்க ஒவ்வொருத்தரையாக நம்ம எல்லா நல்ல விஷயங்களையும் பார்த்துட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப இப்போ தான் உள்ள வர்றான். யாருன்னு கேட்டால் அந்த நாட்டினுடைய தளபதி விராடனுடைய மைத்துனன் கீசகன் வர்றான். கிராமங்களில் கீசக வதம் மட்டுமே தனியாக இருக்குது. நீங்கள் எப்போது நேரம் இருந்தால், இப்போ புதுமண்டபத்தை மாற்றிட்டாங்க, அந்த புதுமண்டபத்தில் பழைய புத்தக கடைகள் இருக்கும், பெரிய எழுத்து விக்ரமார்த்தன் கதைகள் மாதிரி இருக்கும். அதில் கீசக வதை படலம் முத்திரை எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய A4 சைஸில் பெரிய பெரிய எழுத்தில் ஏறத்தாழ ஒரு 100 பக்கம் அந்த கீசகனை பற்றி எழுதியிருப்பாங்க. அவ்வளவு அருமையாக இருக்கும். அவன் வந்து வல்லமை உள்ளவன். 1000 யாழை பலம் உள்ளவர்களில் அவன் ஒருத்தன் கீசகன். அவன் உள்ள வர்றான். அவனால தான் விராடன் நாடுகளை பயமில்லாமல் ஆண்டுகிட்டு இருக்கான். அவன் எங்கேயோ வெளியில் போயிருந்தான், இவங்கெல்லாம் வரலாம், அவனை காணோம், வந்துட்டான் உள்ள. இந்த கீசகன் நேரம் எங்கே வந்தான்னா தன்னுடைய சகோதரியை பார்க்க வந்தான். யார? விராடனுடைய மனைவியை பார்க்க வந்தான். அந்த புறத்துக்கு வந்தான். அக்காவை பார்த்தான்.
போகிறப்ப பாஞ்சாலியும் பார்த்துட்டான். அதான திருப்பம் கதையில். பார்த்த உடனே அக்காவை கேட்டான், இவ்வளவு அழகான பெண்ணையா விலைக்கு வச்சிருக்க நீங்க, சரி அந்த புறத்துக்கு அனுப்பு. அடுத்த வார்த்தையை பாருங்க. இது அந்த காலத்தில் நடந்திருக்கு சாதாரணமா. நீங்க இந்த உத்தமபுத்திரன் படத்துல கூட பார்த்துருக்கலாம். அந்த இன்னும் 2 சிவாஜியில் ஒரு சிவாஜி எப்ப பார்த்தாலும் பெண்முகம் கொண்டிருப்பார். அப்ப அவர் வேகமாக வருவார், ஏத்தாப்புல பத்மினி வருவாங்க, அப்படியே அதிர்ச்சியில் நிற்பார். உடனே நம்பியார் அவங்க தாய்மாமை, அமைச்சரின் மகள் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுப்பார். அமைச்சரின் மகள் அடைவது கடினமோ அப்படிம்பார். அடுத்த வார்த்தை காதலிக்கிறதுல கேட்கறதில்ல, அமைச்சரின் மகள் அடைவது கடினமோ, பேசாமல் அப்படிம்பார். வசனம் ஸ்ரீதர். அதான் ஆச்சரியம். நம்ம காதலிக்கு நேரம் தான் அவர் எழுதுவார், நிற்க வேண்டாம். உத்தமபுத்திரனுக்கு அவர் எழுதுவார். சரி பார்த்துட்டு, அக்கா உடனே அந்த பெண்ணை என்னை அந்த புறத்துக்கு அனுப்பி வை. அப்படிலாம் அனுப்ப முடியாது அவர் சொன்னான். ஏன்? அவள் வந்து சேர்றப்பே சில கண்டிஷன் என்கிட்ட சொல்லியிருக்கா. என்ன அப்படின்னா, எனக்கு 5 பேர் கணவன்மார்கள் கந்தர்வர்கள், கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். ஆனால் எனக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் எப்படி வருவார்கள் என்று கண்டுபிடிக்க முடியாது, வருவார்கள், தொட்டவடை அளிப்பார்கள். அவன் சிரிச்சான். இதெல்லாம் சொல்லுவாங்க, விடு, அனுப்பிவிடு அனுப்பிவிடு. அதுக்குள்ள பாஞ்சாலி சொன்னா, இல்லை அவங்க சொல்றது உண்மை, நீ உன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள். அதெல்லாம் மாற்ற முடியாது. வேலைக்காரி நீ என்ன எனக்கு அறிவுரை சொல்லிட்டு வந்து சேரு சொல்லிட்ட அவர்கிட்டே போறான். இந்த பகுதி முழுவதும் நீங்க பாரத்தில் படிச்சீங்கன்னா, ராவணன் வந்து சீதையை நினைச்சு என்ன புலம்புவானோ அதெல்லாம் சர்வசாதாரண அற்பமா ஆக்கிடுவான். அதாவது சந்தனத்தை பூசுவாங்க, பலார்னு அறையுவான். ஏன் நெருப்பு கொண்டு என் மேல போடுற அப்படிமா? சந்தனம் நெருப்பான். ஏன்னா அவனுக்கு அப்படி ஆசை தீ கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் அவள் என்ன செய்வா அப்படின்னா, பீமன்ட்ட போய் நான் இரவு பார்த்து சொல்லுவா, கீசகன் வந்திருக்கிறான், அவருடைய தம்பி, இந்த நாட்டின் தளபதி, ரொம்ப என்னை கொடுமைப்படுத்துவான் போல தெரியுது, என்ன செய்யலாம்? இப்போ தாங்க நாள் சொல்லப்படும், கவலைப்படாதே, இன்னும் 1 மாதம் இருக்கிறது, 1 திங்கள் இருக்கிறது, பொறுத்துக்கள். நமக்கு இந்த டயத்தை சொல்றதுக்கான நேரத்தை பாருங்க. எப்போ வந்து சேர்ந்தாங்க, எப்படி நல்லா இருந்தாங்க, அவங்களாம் நல்லா இருந்தப்ப அப்படின்னு சொல்லிட்டு வருவோம்ல, அதனால 1 மாதம் பொறுத்துக்கள். 1 மாதம் எப்படி தாங்க முடியும்னு தெரியல, இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ள அவன் பல முறை வந்து அவருடைய சகோதரியை ரொம்ப துன்புறுத்திக்கிட்டே இருக்கான். நாள் இப்படி போகுது. ஒரு நாள் என்ன செஞ்சான், நேராக வந்து சகோதரி காலில் விழுந்தான். இவளை நீ என்னுடைய அரமனைக்கு அனுப்பலைன்னா செத்து போயிடுவேன் அப்படின்னா. எல்லாரும் வச்சிருக்க ஒரே அதுதான். சரி சாகுன்னு யாரும் சொல்ல மாட்டோம்ல, செத்து. இது ராவணனும் செஞ்சாங்க. சீதையிட்ட போய் அப்படியே காலில் விழுந்து, ஏற்றுக்கலைன்னா நான் செத்துருவேன், இல்லாட்டி உடைய கொன்றுவேன், இல்லாட்டி உடைய தின்றுவேன், என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தான். இது இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவங்களுக்கு சகோதர பாசம் இல்லையா, யாருக்கு? அக்காவுக்கு. சரி நீ போ, நான் ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புகிறேன். உடனே அவன் போயிடுறான். இவன் என்ன பண்ணா, அம்மா இங்கே வா, நீ போய் என் தம்பி என்னுடைய அரண்மனையில் இன்றைக்கு உரிய உணவை அவங்க சமைச்சு வச்சுருக்காங்க, வாங்கிப்பாங்க. நான் போக மாட்டேன். என்னை ஏன் அனுப்புறீங்கன்னு எனக்கு தெரியும், அது முறையில்லை. சரிப்பா, இந்த பழத்தையாவது கொட்டி கொடுத்துவா. அதையும் செய்ய மாட்டேன். நீ செஞ்சாகணும். வேலைக்காரி இவ வந்து சடார்னு தான் யாருங்கிறத காட்டுறான். வேலைக்காரி போ. அப்ப அவ போறப்ப அவ என்னன்னு நினைச்சு போறா தெரியுமா? 1000 பேர் புடை சொல்ல அரசியாக வந்தவள் நான், இன்றைக்கு ஒரு வேலைக்காரியாக இதை கொண்டு செல்ல வேண்டிய காலம் வந்துருச்சு. நாலடியார்ல ஒரு பாட்டு வருங்க, அரசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட மறுசிகை நீக்கி உண்டாரும். போதும், நல்லா இருக்கு, அருமை அப்படின்னு சொல்லி சாப்பிடக்கூடியவருக்கும் ஒரு நாளைக்கு சென்று ஒரு இடத்தில் இறப்பர் கூழ் எனின் செல்வம் என்று ஒன்று உண்டாக வைக்கப்பாற்று அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாப்புல. எல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா அது எப்படிப்பட்டதுன்னா, செல்வம் சகடக்கால் போல வரும் அப்படிமா. சக்கரை சுத்துற மாதிரி மேல் கீழாய் கீழ் மேலாய் மாறும். அதான் சூழல். வருத்தோட போனான். அவன் போனவொடனே என்ன செஞ்சுட்டான், மேல பாயாத உதையா வந்துட்டியா அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சான். பயந்து ஓட ஆரம்பிச்சான். பாருங்க, அங்கேயும் ஓடினான்,
அத்தினாபுரியிலையும் துரியோதனுடைய தம்பி துச்சாதன் நிறுத்திட்டு போனப்ப அவமானப்பட்டு வந்தா, வீதியில் வந்தா. இங்கேயும் அதே மாதிரி நேராக சபைக்குள்ள போயிட்டா. போய் அந்த இவனுடைய விராடனுடைய காலில் விழுந்தா. என்னை காப்பாத்துங்க. யார் இருக்கா? தருமன் இருக்காரு, பீமன் இருக்கான். இங்க வந்து விழுகிறா பாஞ்சாலி. அதுக்குள்ள அவன் ஓடி வந்து, தாசி இங்கேயா வந்தாய், என்ன யார் தடுப்பார், வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிதி விட்டாங்க. அதாவது நீங்க பாரதத்தில் எந்த இடத்துல நம்மளை கலங்க வைப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. கணவன் கண்ணுக்கு எதிர, அதுவும் அவன் யாரு, உலகத்திலேயே சிறந்தவன், அவன் கண்ணு முன்னாடி இது நடக்குது. நல்லது செஞ்சா எனக்கு எப்படிங்க கெட்டது வரும்னு சில பேர் கேட்கிறோம். வரத்தான் செய்ய நேரங்கள்ல பீமன் கொதிக்கிறான். இது அங்கேயும் காட்டுவார் பாஞ்சாலி சிவத்துல. இப்படி பாஞ்சாலிய சேலையை தொட்டு இருக்கிறப்ப யார் யார் என்னென்ன மாதிரி இருந்தான்னு சொல்லிட்டு பாரதி எழுதுவார் பாருங்க. பாஞ்சாலி சிவத்துல பீமன் மூச்சு விட்டான் உலகின் வெய்ய நாகம் போல, புத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாம்பு புசு புசுன்னு மூச்சு விடுற மாதிரி விட்டானா. காமனொத்த பார்த்தன் அங்கே கலை இழந்து விட்டான். மன்னன் மாதிரி இருக்கக்கூடிய அர்ஜுனை அப்படியே முகம் பூரா ரத்தம் வடிஞ்சு உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கான். எல்லாம் அப்படி ஒவ்வொருத்தரா இருக்காங்க. எங்க அந்த இடத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்து சகாதேவனுக்கு மாத்திரம் பாரதியார் ஒரு அற்புதமான வார்த்தையை பயன்படுத்துவார். ஊமை போல் இருந்தான் பின்னோன் உண்மை முற்றுணர்ந்தோன். பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச ஒரே ஒருத்தன் பேசாம இருந்தானா. அவனுக்கு கிளைமாக்ஸ் தெரியும், அதனால பேசாம இருக்கான். மற்ற யாருக்கும் தெரியாது. பதட்டம் ஏற்படுது. இங்க அப்படி விழுந்த உடனே அவன் சொல்றான், ஏய் இவன் ராஜான்னு நினைக்கிறியா, நான் தான் ராஜா அந்த நாட்டுக்கு, என்னை யாரும் இருக்க முடியாது. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப இவ சூரிய பகவானை வணங்குறா. ஒரு பெரிய சுழல் காற்று மாதிரி வந்து கீசகனை தூக்கி வெளியே போட்டுருது. அப்படியே யார் வந்தா யாரு என்ன செஞ்சான்னு தெரியல, அவன் பதறி ஓடிடுறான். அப்படியே அன்னைக்கு இரவு பீமனை மறுபடி சந்திக்கிறா பாஞ்சாலி. இனி நான் உயிரோடு இருக்கணுமா, எத்தனையோ கஷ்டங்களை நான் அனுபவிச்சிட்டேன். தீயில பிறந்தவன் நான், துருவதன் மகள், துட்ட தீவன் உடன்பிறப்பு. இப்படிப்பட்ட நான் இன்றைக்கு சபை நடுவில் ஒரு நீசனால் உதைக்கப்படுவதை கத்திய கடவர்களாகி நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்களே, என்ன செய்வது? சரி, நேரம் வந்துருச்சு, அதுக்குரிய காலம் வந்தது. இதை நம்ம என்ன செய்யணும்? நான் முடித்து வைக்கிறேன். எப்படி முடித்து வைக்கிறேன்? நீ அவனுடைய ஆசைக்கு இணங்குவது போல இணங்கு. இங்க வர சொல், நடன சாலைக்கு நாம பார்த்துக்கிடுவோம். அதே போல இவ போய் அவனை மறுநாள் பார்த்தா, உங்களுடைய அவன் கூட பிறந்த ஒரு 101 பேர் இருக்காங்க. அந்த காலத்தில் குறைஞ்ச பிள்ளையே பெறமாட்டாங்க போட்டிருக்கு. 5, 10, 100 தான் பெறுவாங்க போல. கீசகரோட தம்பிமார் உபகீசகர்கள் அவங்களுக்கு பேரு. அவன் எப்ப பார்த்தாலும் நிழல் மாதிரி அட்டனை சுத்திட்டே இருப்பாங்களாம். அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடும், இரவு நடன சாலைக்கு வா. சரி, போயிடறான். பீமன் சொல்றான். உடனே அவனுடைய சேலையை வாங்கி பொத்திக்கிட்டு அந்த நடன சாலையில் போய் படுத்திருக்கான். இந்த பாபுன்னு ஒரு திரைப்படம் வந்தது, சிவாஜி அவர்கள் நடிச்ச படம். இதே காட்சியை ரொம்ப அருமையா காமெடியா பண்ணியிருப்பாங்க. வெறும் குரல் யாருன்னு கேட்டீங்கன்னா சீர்காழி கோவிந்தராஜனும் எஸ்.சி. கிருஷ்ணன் ஒருத்தர், அந்த காலத்தில் தங்கவேலுக்கு பாடுறவர். இந்த 2 பேருடைய அந்த பாட்டை வச்சுக்கிட்டு அந்த நாடகத்தை பண்ணியிருப்பாங்க. அதில் நாகேஷ் கீசகனா வருவார், அதே நமக்கு சிரிப்பா இருக்கும். சிவாஜி பீமனா வருவார், அப்படி பத்தி படுத்திருப்பார். போனவுடனே நாகேஷ் அப்படி 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 கையை தூக்கி பார்த்து, என்ன லைட்டா இருக்க வேண்டிய பெண்ணின் கை வெயிட்டா இருக்கு அப்படிப்பாரு. அந்த அதுல அப்புறம் தான் சண்டை வரும். அந்த 2 பேரும் சண்டை போடுறத சீர்காழி குரல்லையும் எஸ்.சி. கிருஷ்ணன் குரல்லையும் மாறி மாறி கேட்டீங்கன்னா எப்படி யுத்தம் நடந்ததுங்கிறது தெரியும். இங்க அதே போல கீசகன் வர்றான். ஓ, எனக்கு முன்பே நீ வந்து விட்டாயா, எவ்வளவு முட்டாளாக இருக்கிறேன், உன்னை காக்க வைத்து விட்டதே, என்னை மன்னித்துக்கொள் அப்படின்னு ஊன்னு கத்திட்டு போய் தொட்டான். தொட்ட உடனே அந்த 2 கையை பிடிச்சான் பீமன். பிடிச்சா அந்த சண்டை நடக்கிறத பார்த்தீங்கன்னா அதுவே பல பக்கங்கள் வரும். எப்படி தாக்குனா, எப்படி இது பண்ணா, எப்படி மற்போர் தெரிஞ்சவர்களுக்கு இது ரொம்ப அருமையா இருக்கும்.
கழுத்தை இப்படி பிடிக்கணும். இங்கெல்லாம் சொல்லுவாங்க இந்த கிட்டி பிடி போட்டா அப்படிம்பாங்க. கழுத்தை அப்படி இப்படி போட்டுட்டான், சிஸ்டர் போட்டா இப்படி இப்படி பிடிப்பா. அது மாதிரி கொஞ்ச நேரம் தான் சண்டை. பிறகு என்ன பண்ணாங்கன்னா, சமையல் வேலை பண்ணுறோம் பாருங்க, இந்த சப்பாத்துக்கு மாவு பிசையறதுன்னு நம்ம சொல்லுவோம், புரோட்டாவுக்கு இப்போ இப்படி வேணா வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கெல்லாம் எந்திரம் வந்ததுனால உங்களுக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது. அவனை அடித்து இந்த தலையை உள்ளுக்குள்ளே கொண்டு போடானாங்க, உடம்புக்குள்ள அடித்து தலையை உள்ளே கொண்டு போய் இந்த கை ரெண்டையும் இது பண்ணி கால் ரெண்டையும் பிச்சு பொம்மைக்கு சொருவோம்ல, சொருகி வைக்கிற மாதிரி சொருகிட்டு குளிச்சுட்டு போயிட்டான். இந்த சத்தத்தை கேட்ட உடனே தம்பிமார் பூரா ஓடி வந்தான். ஓடி வந்தா அண்ணன் இப்படி அடிபட்டு செத்து குழஞ்சு கிடக்கிறத பார்த்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க, யார் அண்ணனை கொல்ல முடியும்? அதுக்குள்ள பாஞ்சாலியை பார்த்தாங்க. இவதான் காரணமா இருக்கும், இவதான் அவன் மேலதான் அண்ணன் ஆசைப்பட்டான். சரி, அண்ணனுக்கு ஈம கிருபை சிறப்ப இவளையும் சேர்த்து எரிச்சிருவோம் பாருங்க. அப்பவும் கூட இந்த துன்பம் விடுதான்னு பாருங்க. கெட்டவன் நம்பி பூரா கெட்டவனா தான் இருப்பாங்க. அந்த நெருப்புல கொண்டு அண்ணன் உடம்பு வச்சு அந்த நெருப்புல தூக்கி போடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்பவும் அவ அலறா, கத்துறா. பாஞ்சாலிக்கு ஏற்பட்ட துயரம் மாதிரியான கஷ்டம் யாருக்கும் இல்லைங்க. அவ்வளவையும் பொறுக்கணும். இப்ப அவருடைய அந்த கத்துற சத்தத்தை கேட்ட உடனே பீமன் திரும்பி வந்துட்டான். வந்து இந்த 100 பேரையும் பார்த்தான். ஓ, இதுவும் பாக்கி இருக்கா, இந்த கணக்கையும் முடிச்சிருவோம் அப்படின்ட்டு 2 பேரா சேர்த்து அடிச்சானா. அப்படி அடிக்க 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 இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம். இப்ப நம்ம கதைகளில் கேட்போம், சினிமாக்களில் பார்ப்போம், கடைசியில் எப்படிங்க 20 பேர்த்து அடிச்சார் அப்படிங்கிறோம் இல்லையா. படத்தினுடைய கிளைமாக்ஸ் தான் என்னன்னா, அது வரைக்கும் ஒரு ஆள் 2 ஆள் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்பதான் 200 பேர் ஒன்னா சேர்த்து சண்டை போட்டு போடுவாங்க. அந்த 200 பேரையும் அடிப்பார். இங்க 100 பேரையும் அடிச்சு கொன்னு அத்தனை பேர்த்தையும் தூக்கி போட்டு திருப்பி போய் குளிச்சுட்டு திருப்பி போய் படுத்தார். இதுக்குள்ள செய்தி தெரிஞ்சு போச்சு எல்லா இடத்துலையும். கீசகன் கொல்லப்பட்டான், கீசகனுடைய தம்பிமார் கொல்லப்பட்டாங்க. இது இவளால் நடந்தது. இவருடைய கணவன்மார்கள் கந்தர்வர்கள் தான் இப்படி கொண்டிருப்பாங்க. இப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க, பயப்படுறான் எல்லாரும். ராடன் நடுங்குறான், சொல்றான் இந்த பொண்ணை அனுப்பி விட்டுருங்க, வேண்டாம். அவ போய் திரும்ப சொல்றான், ராடனுடைய மனைவி சொல்றான், வேண்டாம்மா நீ போயிரு, இங்கிருந்து போயிரு, சில நாட்கள் பொறு. சில நாட்கள் இப்ப பாருங்க, 1 மாசத்துல இருந்து குறைச்சாச்சு, சில நாட்கள் பொறு, நான் போயிடுவேன். அதுக்குள்ள என்னை போக சொல்லாத, வேண்டாம், நல்லதில்லை. அப்புறமும் அவ அஞ்சு நிக்கிறா. இது இப்படி நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இப்ப நமக்கு ஒரு கேள்வி கேட்போம், சரி இவங்க தான் நாட்களை எண்ணாங்க, அந்த துரியோதனன் சும்மாவா இருந்திருப்பான்? அவன் ஒன்றும் சும்மா இல்லைங்க. அவன் என்ன செஞ்சாங்கிறதுக்கு 2 உதாரணம் சொல்றேங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு பீமனால் தனக்கு அழிவு இருப்புன்னு தெரிஞ்சு அவன் என்னைக்கு பீமனை காட்டுக்கு அனுப்புறாங்களோ அன்னைக்கே ஒரு இரும்பு பொம்மை செய்ய சொன்னானா, பீமன் மாதிரி. அந்த இரும்பு பொம்மையோடு தினசரி போராடுவானாங்க. அது இரும்பு பொம்மை, அதை கையில குத்தி அடிச்சு சண்டை போட்டு. ஏன்னா 13வது வருஷம் கழிச்சு பீமன் தன்னை கொண்டுட்டா என்ன பண்றதுங்கிறதுக்காக அப்படி ஒரு பொம்மை செஞ்சு வச்சிருந்தானா. அதே போல இவங்க 12 வருஷம் முடிஞ்ச உடனே அவங்க எங்கேயோ மறைஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு தினசரி ஆட்களை விட்டு போய் தேடிட்டு வா, போய் தேடிட்டு வா, அங்க போ, இங்க போ. போறவன் பூரா போயிட்டு வந்து என்ன சொல்றா தெரியுமா, எங்க இல்லை, யாரும் கிடையாது, காணோம், இல்லவே இல்லை. அது எப்படி இல்லாம இருக்க முடியும்? அவங்க என்ன மறைஞ்சிருக்க முடியுமா? யோசிச்சுக்கிட்டே இருக்கப்ப நேர போய் தன்னுடைய தாத்தா பீஷ்மர்ட்டையும் வாத்தியார் துரோணத்தையும் கேட்டான், அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, நீதான் ஒற்றர் படம் வச்சிருப்ப, கண்டுபிடி, சொல்லு தாத்தா, இல்லாட்டி நான் எனக்கு தாங்க முடியாது. உடனே பீஷ்மர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு குழு வேணா கொடுக்குறேன். இந்த சில பேர் சொல்லுவாங்கல்ல, சொல்ல மாட்டேன், ஒரு குழு கொடுக்குறேன். எங்கு விடாமல் மழை பெய்கிறதோ, எங்கு செழிப்பம் அதிகமாக இருக்கிறதோ, எங்கு பசுமை அருமையாக இருக்கிறதோ அங்கு பாண்டவர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இவ்வளவுதான். இதுக்கு மேல வேணுமா? அதுல ஒரு ஒற்றன் சடார்னு சொன்னா, இப்படி இவர் சொன்ன லட்சணங்களை உடைய ஒரே ஒரு நாடு விராடனுடைய அந்த தேசம்தான்.
அந்த தேசத்திற்கு இதே மாதிரி செழிப்பா இருக்கு. உடனே முடிச்சுக்கிட்டான் துரியோதனன். சரி, இன்னொரு செய்தியும் எனக்கு புரியுது. கீசகன் கொல்லப்பட்டாங்கிற செய்தி எனக்கு வந்துருச்சு. கீசகனை கொல்றதா இருந்தா 4 பேர் 7 பேரும் சொல்றாங்க, 4 பேர் முக்கியமா. 1000 யானை பலமுடையவர்கள் 4 பேர். ஒருத்தன் பீமன், ஜராசந்தன் 2 கிழிச்சறிவா பீமன், திருப்பி ஒட்டிட்டு வந்துடுவான் ஜிப் மாட்டின மாதிரி ஒருத்தன். அவனோட 14 நாள் சண்டை போட்டான் பீமன். அப்புறம் தான் கிருஷ்ணர் அவனை எப்படி கொல்லணுங்கிறதுக்காக ஒரு புல்லை எடுத்து அப்படி பிச்சு அப்படி மாற்றி போடுவார். அப்பதான் அவன் என்ன பண்ணுவான்னா அந்த உடம்பை கிழிச்சு ஒரு பக்கம் அப்படியும் ஒரு பக்கம் அப்படி குப்பரையும் போடுவான் ஜராசந்தன். அதே போல கீசகன், இடும்பன், யாரு இடிம்பியினுடைய அண்ணன். இவங்க எல்லாரும் 1000 யானை பலமடைத்தவர்கள். இவர்கள் இடும்பன் இறந்துட்டான், பகாசுரன் இறந்துட்டான். வேத்திரகீய சருக்கம்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த வேத்திரகீய சருக்கத்தில் அந்த பகாசுரன் ஒருத்தர் வருவான், அவனையும் பீமன் தான் கொண்டிருப்பான். கீசகனை கொள்றதா இருந்தா அங்க பீமன் இருக்கணும். பீமன் இருக்கிறான்னா அங்க பாஞ்சாலி இருக்கணும். பாஞ்சாலிக்கு ஏதேனும் துன்பம் வந்திருக்கணும். ஏன்னா கீசகனுடைய குணம் அவனுக்கு தெரியும். துரியோதனனுக்கு பாம்பரியும் பாம்பன் கலந்தான் இல்ல, அவனுக்கு தெரியும். சரி, இப்ப நம்ம அவர்கள் வெளிப்பட வைக்க வேண்டும் என்றால் உடனடியாக நாம் என்ன செய்யணும்? இங்க இருந்து பரப்புறோம். எப்படி போய் மாடுகளை பிடிக்கிறது, இந்த நிறை மீட்சி சறுக்கம்ங்கிற மாதிரி மாடுகளை போய் பிடிக்கணும். அப்போ ஒரு மனு சொன்னா, ஏற்கனவே எனக்கு அந்த பிரேரானோட பகை இருக்கு. சரி, நீ தெற்கு பகுதிக்கு போ, நாங்கள் வடக்கு பகுதிக்கு வர்றோம், அந்த பகுதியை மாடுகளை போய் பிடி. அவன் போனா மாடுகளை பிடிச்ச உடனே அந்த ஆயர்கள்லாம் ஓடி அரசன் சொன்ன உடனே அவனை விராடன் மிகுண்டெழுந்து அவன் முந்தைய அடிவாய்க்கு போன திருப்பி வந்துட்டானா பெறப்படுறாரு. அப்ப கங்கப்பட்டர் சொல்றாரு, நானும் வர்றேன், இந்த மல்லனையும் கூட்டுக்குருவோம், அந்த தாமக்கரண்டி சந்திரபால் எல்லாரும் வரட்டும், எல்லாரும் போலாம். பெரு யுத்தம் நடந்தது. இதில் அவன் என்ன பண்ணா, இந்த யுத்தத்துக்கு நடுவில் விராடனை பிடிச்சி தன்னுடைய தேர்காலில் கட்டி கொண்டு போயிட்டான். இப்பதான் அவர் என்ன பண்றாரு, அப்படி திரும்பி பார்த்து அப்படிங்கிறாரு. யாரா? பீமனை. இதுக்கு முன்னாடி கூட ஒரு இடம் ரொம்ப அருமையான இடம் தான், கொஞ்சம் வேகமாக வந்துட்டேன். அப்படி அந்த காலில் மிதிச்ச அவளை எத்துறா பார்த்தீங்களா? அப்ப பீமன் என்ன பண்ணானா, சடார்னு ஒரு பச்சை மரத்தை பார்த்தானா. எதுக்கு? அதை அப்படியே பிடுங்கி அவனை ஒரே அடியில் அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மரத்தை பார்த்தானா. உடனே இவர் என்ன பண்ணாரா, யாரு? கங்கப்பட்டர் தர்மன் பீமனை பார்த்து, பலாயனா பச்சை மரம் விறகு குதவாது அப்படின்னாரா ஒரு வார்த்தை. பச்சை அப்படின்னா என்ன தெரியுமா? இது தருணம் அல்ல, நீ இப்ப அடிச்சிட்டேன்னா நீ யாரும் தெரிஞ்சு போகும். பச்சை மரம் விறகு குதவாது. அப்படி தடுத்தவர் இந்த இடத்துல அப்படின்னாரா. அவன் நேர போனா, தேர்ல வச்சு கட்டி கொண்டு போனான்ல, தேரோட தூக்கிட்டான். அவன் எப்பவுமே சண்டை எப்படி போடுவான்னா, கதாயுதம்னா அப்புறமேல எது கையில் கிடைக்குதோ அதை கொண்டு அடுத்தாள் அடிப்பான். அடிச்ச அடியில் அவன் ஓடிட்டான், விராடனை மீட்டான். அப்ப தர்மன் சொன்னாரு, சரி அவனை மன்னிச்சு அனுப்பிடுவோம், போ. அவன் போறான். விராடனுக்கு பெரிய சந்தோஷம், உங்களால நான் மீண்டேன். இப்படி புறப்பட்டு போறதுக்குள்ள துரியோதனை வேற பக்கத்தில் வந்துட்டான். யார் யார் வர்றான்னு கேளுங்க. துரியோதனை, துச்சாதனை, கர்ண, சகுனி, பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரி, அஸ்வத்தாமன், இவ்வளவு பேர் வர்றாங்க. இவ்வளவு பேரும் சேர்ந்து என்ன கண்டுபிடிச்சோம்னா திரும்பி அனுப்பிடலாம், சண்டையே வேணாம், திரும்பி அனுப்பிடலாம். இவ்வளவு பேரும் கூப்பிட்டு வர்றான். எல்லாரும் வந்தாங்க. வந்த உடனே இங்க இருக்கிற பசுக்களை பிடிச்ச உடனே இவங்க திருப்பி நகரத்துக்குள்ள ஓடினாங்க. அங்க மன்னன் எல்லாம் இன்னொரு பக்கம் போயிட்டான். உடனே ராணிகிட்ட போய் சொன்னாங்க. அவர் சொன்னா, தான் மகனை கூப்பிட்டு, மகனே நீ போருக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, உத்தரகுமாரன் நீ கிளம்பு. அவன் உடனே வீரா தசரங்கள் பேச ஆரம்பிச்சான். ஒரு வினாடியில் அவர்களை தீர்த்து கட்டுவேன். இந்த சில பேர் பரீட்சைக்கு கிளம்புறப்ப குலதெய்வத்தை கும்பிட்டு நெத்தியில் குங்குமம் வச்சு அப்பா காலில் விழுந்து அம்மா காலில் விழுந்து எல்லாம் செஞ்சுட்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே ஃபெயில்னு கண்டுபிடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனா அங்க கொடுக்குற பந்தாக்களை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இன்னைக்கு கூட ஒன்று படித்தேன், படிக்கிற பையனை ஏங்க அடிக்கிறீங்கன்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஏங்க பரீட்சை முடிஞ்ச பிறகு படிச்சுட்டு இருக்காங்க, படுக்க
பரீட்சைக்கு போகவே. அப்படி படித்தா என்ன செய்ய போகிறோம்? இவருடைய இந்த குழு முழுவதும் வந்து இறங்கின உடனே உத்தரகுமாரன் வீர வசனங்களை பேசிட்டு, எனக்கு தேர்வோட்ட மட்டும் ஆள் இருந்தால் நான் ஜெயித்து காட்டி விட முடியும், ஆள் இல்லையே. அப்போ உடனே பிருகநலை காட்டி பிரதசாரணியாகிய பாஞ்சாலி சொன்னா, அந்த பிருகநலை தேர் ஓட்டக்கூடியவர் தான். அதாவது அர்ஜுனனுக்கெல்லாம் தேர் ஓட்டியிருக்கிறா, அவளை பேடி நினைக்க வேண்டாம், தேர் ஓட்டட்டும். உடனே அவன் அர்ஜுனன் வந்து, எனக்கு என்ன தெரியும், எனக்கு தேர் ஓட்ட தெரியாது, பரவாயில்ல இந்த கவசத்தை மாட்டிக்கொள். அவன் வாங்கி அதை தலகலா மாட்டுறான். சில பேர் கிரிக்கெட்டில் விளையாட போய் கையில் மாட்டுறத காலில் மாட்டிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? என்னன்னு கேட்டால் மந்திரி சிபாரிசான், அதுக்குள்ள வந்திருக்காமே, எதை எங்கே மாட்டுறதுன்னு தெரியாமல் சில பேர் விளையாட வந்துடுவாங்க. இவன் அப்படி வேடிக்கை காட்டுறான். அங்கே இப்போ எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, போங்க. இப்போ பிருகநலை ஆகிய அந்த பேடி தேரோட்ட உத்திரன் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறப்பே சொல்லிட்டு வர்றான், எல்லாரையும் வீழ்த்திடுவேன், அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு வர்றான். வந்தவன் அந்த படையை பார்த்தாங்க. யாரை பார்த்தான்? பீஷ்மரை பார்த்தான், துரோணரை பார்த்தான், துரியோதனை பார்த்தான், கர்ணனை பார்த்தான். தேர திருப்பு அப்படின்னா வேற ஒன்றும் சொல்லலை. தேர திருப்பு, நான் அந்த புறத்துக்கு போகிறேன், இல்லை அங்கே நீ எல்லாரையும் கொள்ளுவேன், அதெல்லாம் வாயில் ஞாபகம் வச்சுக்கிறாரு. இப்படி நடக்கும்னு நான் நினைக்கல. திருப்பு வண்டியை, திருப்பு, நல்லதில்லை. நான் போர் செய், நீ ராஜகுமாரன், சத்திரியன், யுத்தம் செய். நீ பேடி, உனக்கு என்ன தெரியும், அதெல்லாம் செய்ய முடியாது சொல்லிட்டு என்ன பண்ணாங்கிறீங்களா? இறங்கி ஓட ஆரம்பிச்சாங்க. யார்? உத்தரகுமாரன். உத்தரன் ஓட ஆரம்பிச்சான். அவன் அப்படி ஓடவும் இந்த பேடி பின்னாடி விரைஞ்சி போறான். ஓடாத ஓடாதன்னு ஓடுறான். இதை பார்த்து கௌரவர் படைகள் அப்படி சிரிக்குது. அங்க பாரு, நம்மளை ஜெயிக்க வந்தவங்கள. இவன் ஓடுறான், அவனை ஒரு பேடி விரட்டி ஓடுறான். அப்படி அந்த விரட்டி ஓடின போது முதல் சுத்து, ரெண்டாவது சுத்து, மூணாவது சுத்து வர்ற போது நடக்கிறது தாங்க ஆச்சரியம். இப்பத்தான் வெளிப்பட போறான். இந்த காட்சியை நான் வந்து என்னுடைய நண்பர் கமலஹாசன் சொன்னேன். அப்படி பேடி வடிவில் போன அவன் மூணாவதா திரும்பி வர்ற போது எப்படி வந்தான் அப்படின்னு சொன்னான் பாருங்க. அதை அப்படியே கையில் எடுத்தார். நீங்க விஸ்வரூபம் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கதாநாயகனும் தன்னை பேடியா மாத்திக்கிட்ட மாதிரி காட்டினதே இதுக்காகத்தான், பாரத கதைக்காகத்தான் அந்த மாத்தினாரு. அது மட்டும் இல்லை, பாரத பாட்டு ஒன்று நான் சொன்னேன். மாதவ யாதவ கேசவ வாசவ மாயா ஆயா மதுசூதா மாதுருநாகியும் ஏழுநாகிய கஞ்சன் நஞ்சன் வரவிட்டு, அதில் வரக்கூடிய மாதவ யாதவ கேசவ வாசவ மாயா ஆயா மதுசூதா, இந்த மாயா ஆயா மதுசூதா அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதை சொன்ன உடனே அதை அப்படியே பாட்டு வண்டி வச்சுக்கிட்டார். உடனே காணாதன்னு ஒரு பாட்டு இல்லையா, அது ஆயிரத மாயா மாயிரத மாயான்னு வரும் இல்லையா அந்த பாட்டு, அந்த வரி இளையராஜா கூப்பிட்டு கேட்டிருக்காரு, இந்த வரி எங்கேயா பிடிச்ச அப்படின்னு. இல்லை பேராசிரியர் லில்லிபாரத்தில் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னாராம். அது பாருங்க, அது எவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற அளவுக்கு இருக்கு பாருங்க. இப்போ நான் அந்த ஒரு சந்தோஷம் அது. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவனை விரட்டி ஓடிட்டு அப்படியே கூட்டிட்டு போய் இவங்க அந்த உள்ள வர்ற போது என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய ஆயுதங்களை பூரா அங்கேருந்து ஒரு வன்னி மரத்தில் மந்திரம் ஓடி ஒழிச்சு வச்சுட்டு வந்தாங்க. அங்கே கூட்டு போனான். இந்த மரத்து மேலே இருக்கக்கூடிய அதை இறக்க அப்படின்னா அந்த உத்தரனை பார்த்து, அது ஒரு கிளவி படம்னு சொல்லுவாங்க, யாருமே இந்த பக்கம் வரமாட்டாங்க. அதெல்லாம் இல்லை, ஏறி இறக்கு. அவன் இறக்குறான். பாம்புகள்லாம் சீர்ற மாதிரி இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இறக்கு. இறக்குன உடனே இதெல்லாம் என்னன்னு கேட்டான். இதெல்லாம் பாண்டவர்களுடைய உடைகள், அவர்களுடைய ஆயுதங்கள் சொல்லிட்டு அதில் தனக்கு வேண்டியதை எடுத்தான், மாட்டிக்கிட்டான். வா யுத்தத்துக்கு போவோம். அப்பத்தான் என்ன பண்ணுறான்னா, இந்த மூணாவது ரவுண்டு வர்ற போது இதை போய் எடுத்து வந்துடுறான். வந்து அது அப்படி வெளிப்பட்டான் பாருங்க. வெளிப்பட்டதை பார்த்து அதிர்ச்சியில் உறைஞ்சு போனாங்க எல்லாரும். அதோடு மட்டும் இல்லை, இப்போ சண்டை போடுவோம், நீ ரதத்தை ஓட்டு. யார? அவனை, விராடனுடைய மகனை, நீ ரதத்தை ஓட்டு. எப்படி ஓட்டணும் தெரியுமா சொல்லிட்டு அதுக்கு ஒரு சூட்சுமத்தை சொல்லி கொடுக்குறான். சக்கரை வடிவில் சுத்தணும் அப்படிங்கிறான். நான் இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். ரிக்ஷாக்காரன் ஒரு படம் பார்த்தீங்களான்னு தெரியல, பார்த்துருப்பீங்க, ஞாபகம் வராது. அதில் கதாநாயகியை காப்பாற்றுறதுக்காக எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்னா, ரெண்டு கையில் கம்பை வச்சுக்கிட்டு
காலில் ரிக்ஷா வச்சுக்கிட்டே ஒரு ரவுண்டு வருவார். தேட்டர் அப்படியே தூள் பறக்கும். அதாவது அது வரைக்கும் அப்படி ஒரு சண்டை காட்சி தமிழ் திரையுலகத்தில் கிடையாது. ரிக்ஷாவை விட்டு இறங்காம கதாநாயகியும் விட்டுறாம, எப்பவுமே கதாநாயகி தோல்ல போட்டு தான் சண்டை போடுவார். பார்த்துருக்கீங்களா? இறக்கி வச்சு சண்டை போடலாம், இருந்தாலும் அது ஒரு நமக்கு பாரு, அவரையும் விட மாட்டேங்கிறா, இவரையும் விட மாட்டேங்கிற, யாரையும் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அது முக்கியமா தேட்டரை விட்டு எவனையும் விட்டுறக்கூடாது, வெளியே போயிடக்கூடாது. இப்ப அப்படி இல்லை. இப்ப ஏதாவது சீனாரன் சொன்னா அவங்க வந்து குடும்பத்தோட கிளம்பிட்டாங்க. சக்கரை மாதிரி சுத்து, அது அந்த தேரை சுத்த வச்சு நாலா பக்கமா அடிக்கிறான். அவ அடிக்கிறத பார்த்துட்டு வந்துட்டான் அப்படிங்கிறாங்க யாரு, துரோணரும் பீஷ்மரும். துரியோதனன் சொல்றான், இன்னும் முடியல, 13 வருஷம் முடியலன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் சொன்னா, உனக்கு இன்னும் கணக்கு போட தெரியலையா, இன்னும் அப்படியே தான் இருக்கியா, இல்லை உங்க வாத்தியார் பக்கத்தில் இருக்காரு, கேளு போ, துரோணத்தை கேளு. ஏன்னா அவனுடைய பேரி வடிவம் நீங்க வேண்டும் என்றால் அவன் கேட்டுக்கிட்டபடி அந்த வருஷம் முடியணும். அது நேரத்தோட முடியுது. இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான செய்தி இருக்குங்க. வெள்ளிபாரத்தில் தான் வருது, வேற எங்கேயும் கிடையாது. பூமி சாய்வாக சுத்துதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 23 டிகிரியில. அப்படி வர்றப்ப அந்த நாள் கணக்கு போடுறப்ப அது மாறுமா. சூரியன் எப்படி உதிக்குது, 2 இதுகள். அதை நீங்க வாரியார் சாமியினுடைய இதில் வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா, அயனம் எப்படிப்பட்டது, உத்தராயணம் எப்படிப்பட்டது, தட்சணாயணம் எப்படிப்பட்டது, 12 மாதங்கள் எப்படி, இது ஒவ்வொரு டிகிரியா மாற்றி மாற்றி வர்றப்ப இந்த நாள் கரெக்டாக முடிக்குதான். வாத்தியார்ட்ட கேட்டுக்கன்னு சொல்லிட்டு அடி விடுறான், அலறி ஓடுறாங்க. அதில் முக்கியமாக என்ன அப்படின்னு கேட்டால், கர்ணம் ஓடுறாங்க. நம்ம நினைக்கிறோம் அவன் நினைச்சா அவனை கொண்டு இருக்க முடியாதா, அடி. இது மட்டும் இல்லை, ஏற்கனவே ஒருத்தர் ஓடிட்டான், இப்பவும் ஓடுறான். அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி இவன் வந்துட்டான், இவனுடைய பெருமையை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி துரோணர் சொல்லவும், உடனே துரியோதனும் மற்றவங்களும் சேர்ந்து எப்போ பார்த்தாலும் இந்த இவனுக்கு அவனை புகழ்றதா வேலை எப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காங்க. அஸ்வத்தாமன் சொன்னான், சரி எங்கள் அப்பாவை நீ சத்தம் போடாத, நீ போய் சண்டை போட்டு போ பாப்போம் அப்படின்னா. சொல்லிட்டு நீ போய் அடி வாங்கிட்டு வர போறேன்னு எனக்கும் தெரியும், ஏன்னா நானும் அடி வாங்க போறேன் அவன் சொல்றான். அத்தனை பேரும் அந்த இடத்துல அவ்வளவு அடி வாங்குறாங்க. துரியோதனை மயக்கம் போட்டு ஓடிட்டான், அவரை விட்டுட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. அர்ஜுனன் என்ன பண்ணா, போய் அவருடைய உடைகள்லாம் எடுத்தான். இது அந்த காலத்து வெற்றி இல்லை, முக்கியமான ஒன்று. அவருடைய இதை கவர்ந்துட்டு போகணும். கிரீடம் உள்பட எடுத்துக்கிட்டான். நீ மயங்கி கிடக்கிறப்ப செய்யக்கூடாதுதான், இருந்தாலும் பரவாயில்ல எந்திரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்பி விட்டுட்டு அதை எடுத்துக்கிட்டு, முடிஞ்சா நீ பாரு, கணக்கு போட்டு பார்த்துக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றான். இப்போ திரும்ப உருமாறிக்கிட்டு நீ மேலே உட்காந்துக்கோ, நான் வண்டியை ஓட்டுறேன். அதுக்குள்ள செய்தி சொல்லியாச்சு. அவன் ஒரு ஆடம் அங்கேருந்து வந்துட்டான், உங்க மகன் ஜெயிச்சிட்டான், கௌரவர்கள் பயந்து ஓடிட்டாங்க. உடனே சொன்னா விராடர், என் மகன் ஜெயிக்காம யார் ஜெயிப்பா, என்ன சொல்றது. இதை கேட்டுட்டு அவர் கங்கப்பட்டார், மனசுக்குள்ள வருத்தப்பட்டார், என்ன செய்யறது. இதுல இந்த ஒரு பாட்டு ஒண்ணு ரொம்ப பார்த்தாலே அடிக்கடி எங்க அப்பா சொல்லுவார் என்கிட்ட, தனக்கு பிறக்காத குழந்தைய தோல்ல போட்டுக்கிட்டு நான் பெற்றதுன்னு சொல்லி திரிவான நிலுவர், சோரதன் கருவை தங்கள் கருவன தோளில் ஏந்தி ஆரோமந்து உருகும் நெஞ்சின் அறிவிலார் தம் மனம் போல வீரன் வெண் சமரில் வெல்ல விராடன் உத்திரன் வென்றான் என்று போரினை என்ன மேனியன் என்று பூரித்தானே அப்படின்னு சொல்லி ஜெயிச்சது அர்ஜுன. ஆனா அந்த வெற்றியை தன் மகன் வெற்றியாக, சோரர்தம் கருவை தங்கள் கருவன தோளிலே, இந்த வார்த்தை மாதிரி பயங்கரமான வார்த்தை வருதும் கிடையாது. யாருக்கோ பிறந்த பிள்ளைய தான் பிள்ளை இந்த தோல் தூக்கிட்டு சில பேர் அடைவாங்க இல்லையா, அதுபோல இது நிகழ்ந்தது. அதை கேட்டு இவர் பேசாம இருந்தாரு. அப்புறம் சொன்னாரு, இல்லை கூட போற மிருகண்ணையால் தான் அவன் ஜெயிச்சிருப்பான். உடனே விராடன் கோவம் வந்துருச்சு, என் மகனுடைய வெற்றி உனக்கு பொறுக்க முடியலையா, இந்த தாயை கட்டி எடுத்து ஒரு அடி அடிச்சாங்க. யார? தர்மனை.
ரத்தம் பீச்சிருச்சு அப்படியே. அங்க இருந்த பாஞ்சாலி என்ன பண்ணா, உடனே ஓடி வந்து சடார்னு தன்னுடைய மடியில பிடிச்சு அந்த ரத்தத்தை அப்படியே ஒரு கிண்ணத்துல பிழிஞ்சா. என்ன செய்யற அப்படின்னு கேட்டான். இவருடைய ரத்தம் இந்த பூமியில ஒரு துளி விழுந்தாலும் எத்தனை துளி விழுந்தோ அத்தனை ஆண்டுகளுக்கு மழை இல்லாமல் இந்த பூமி நசிச்சு போகும். ஏன்னா அவன் தர்மனுடைய ரத்தம் இது தரக்கூடாது. அப்பதான் அவன் பயப்படுறான். அதுக்குள்ள வந்துட்டான். அவன் வந்து ரத்தத்து காயத்தோட பார்த்துட்டு என்ன நடந்து, யார் இது, எப்படி செஞ்சது, நான் தான், உன் வெற்றி இல்லைன்னாரு. பாவி கேளு, அவர் தான் தர்மர், காலில் விழுந்து கும்பிடு, வென்றது அர்ஜுனன் தான், வந்திருக்கிறது அவங்க தான். உடனே நடுங்கி போய் அவன் இது பண்ணோடனே அதுக்குள்ள பீமா என்ன பண்ணான், அவர் கேட்டா இப்போ அர்ஜுனன் என்ன பண்ணான், இந்த விராடனை வீழ்த்து ஓடினான். அப்போ தர்மம் ஒரு வார்த்தை சொன்னான், செய்யக்கூடாது. இந்த பாட்டெல்லாம் நினைவு வச்சுக்கணுங்க. நமக்கு உதவி செஞ்சவங்க சில சமயத்தில் நமக்கு தீமை கூட செஞ்சிருவாங்க. நம்ம எதை ஞாபகம் வச்சிருக்கணும், எதை மறந்து போகணுங்கிறது இந்த பாட்டு சொல்லுது. செஞ்ச நன்மையை ஞாபகம் வச்சிருக்கணும், செஞ்ச தீமையை மறந்துடணுமா. இது சில சமயம் உள்டாராயிரும். 1000 நன்மை செஞ்சால் கூட ஒரு தீமையை காரணம் காட்டுவாங்க. அதை வாரியார் சாமி பாரியில் சொல்றதா இருந்தா 20 வருஷத்துக்கு தீபாவளிக்கு வேட்டி எடுத்து கொடுத்துருப்பாரா மாமனார், 21வது வருஷம் எடுத்து கொடுத்துருக்க மாட்டாரா. உங்க அப்ப கஞ்சப்ப என்ன பண்றா, 20 வருஷம் அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. அது மறந்து போச்சு. ஒன்றுதவி செய்யின் உதவி மறவாமல் பின்றை அவர் செய்த பிழைப்பில் பொறுத்திடுதல் பெரிய. ஒருவேளை உணவு கொடுத்துட்டான்னா போதும், அந்த உணவை சாப்பிட்டுட்டா அவன் வாழ்க்கையில் அவனுக்கு நாம தீமை செஞ்சிடக்கூடாது. ஆனால் நல்லவர்கள் மட்டும்தான் இதை செய்கிறாங்க. சில நேரங்கள் தீயவர்கள் அவர்கள் செய்த பிழைகளை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு தீமை செய்து விடுகிறார்கள். நாம் அப்படி செய்யக்கூடாது. தர்மம் தொடரக்கூடிய அந்த வார்த்தை. இப்போ இதை கேட்டுட்டு அப்படி எல்லாரும் நிற்கிறாங்க. நன்றி மறவாது இருக்கணும். இதே வார்த்தை கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார். ஏன் வந்து என்னுடைய வீட்டில் தங்காம விதுரன் வீட்டில் போய் தங்கினேன்னு கிருஷ்ணன் தூதில் கேட்குறான் துரியோதனை. யாரை பார்த்து? கிருஷ்ணனை பார்த்து. எங்கள் சித்தப்பா வீட்டில் போய் ஏன் தங்கினேன்? அப்போ தான் அவர் சொல்றார், அதாவது அரசனுடைய படையை காட்டி கொடுப்பவன், சாப்பிட்ட வீட்டுக்கு துரோகம் செய்பவன், இன்னும் சில பேர் வருஷப்படுத்தி சொல்லி இவர்களெல்லாம் என்ன ஆவார்கள்னா சூரியன் உள்ளளவும் சந்திரன் உள்ளளவும் நரகத்துக்கு போய் சேருவாங்க. ஒருவர் வாழ்வடையில் உண்டு பின்னும் அவர் உடலென்று வர உண்ணினும் இரவி உள்ளளவும் மதியம் உள்ளளவும் இவர்களே நரகில் எய்துவார் சொல்றார். அது மாதிரி நமக்கு அடைக்கலம் கொடுத்தவன் விராடன், வேண்டாம் இருக்கட்டும் பார்த்துக்கலாம். அதே போல அவர்கள் வந்து அமைதி அடைகிறாங்க. மறுநாள் தங்களுடைய எல்லாருமாக வந்து பாண்டவர்கள் அங்கே சபையில் உட்கார்றாங்க. அதுக்குள்ளே துரியோதனை திரும்ப போயிட்டு ஆட்களை அனுப்புனா. அவங்க சொன்னாங்க அதெல்லாம் நேற்றோட முடிஞ்சிருச்சு, யுத்தத்துக்கு தயாரானா கேட்கணும், என்னங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஆட்களை திரட்டுவோம், எதையும் தரக்கூடாது, நடக்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே 13 ஆண்டு முடிந்தது. விராடனுடைய சபையில் இவங்க உட்கார்ந்துருந்தாங்க. மீண்டும் அவரவர் உருவத்தை அவங்க இடந்துட்டாங்க. தர்மனாக, பீமனாக, நகுலனாக, அர்ஜுனனாக, சகாதேவனாக, பாஞ்சாலியாக அவர்கள் வந்து சபையில் அமர கண்ண பரமாத்மா அங்கே வர்றாரு. எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. இப்போ நாம் நம் சொற்படி 12 ஆண்டு காட்டிலும் ஓராண்டு மறைந்தும் வாழ்ந்து விட்டோம், என்ன செய்யலாம் அப்படி யோசிக்கிறாங்க. இதுக்கு பிறகு அடுத்த பருவம் தொடங்க போகுது, உத்தியோக பருவம் தொடங்க போகுது. இந்த இடத்துல தான் நான் கதையை நிறுத்தணும், ஏன்னா இது முடிஞ்சிருச்சு. நம்ம பேச வேண்டிய எடுத்துக்கிட்ட இடம் இதுதான். உத்தியோக பருவம் தொடங்குற போது தான் தூதுகள் போகும். அங்கிருந்து ஒரு தூது அனுப்புவாங்க, சஞ்சயன் தூது. யாரு? துரியோதன் செயலிருந்து அனுப்புறது. சஞ்சயன் யாருன்னா திருதராஷ்டிரனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இந்த கமெண்ட்ரி சொல்றவன், நேர்முகவர்களை பண்றவன். சஞ்சயன் தூது ஃபெயிலியர், தோத்து போறாங்க. அப்புறம் உலூகன் தூது இங்கிருந்து அனுப்புறாங்க. அந்த உலூகன் தூது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா ரொம்ப அருமையா சொல்வார் வாரியார் சாமி.
வெண்டைக்காயை நறுக்கி விளக்கெண்ணெயில் குழம்பு வச்ச மாதிரி பேசுவானாமே. வெண்டைக்காயை மழுமழுன்னு இருக்கும், அதை விளக்கெண்ணெயில் தாச்சா அப்படி இருக்கும், அப்படி இழுத்து இழுத்து பேசுவானாம். அது மட்டும் இல்லாமல் பாண்டவர்களுக்கு அறிவுரையெல்லாம் சொல்லியிருக்கான். காற்றுல நீங்கள் நல்லா தானே இருந்தீங்க, அருவியில் குளிச்சிருக்கீங்க, காய்கறிகள்லாம் சாப்பிட்ருக்கீங்க, சந்தோஷமாக அப்படியே இருக்க வேண்டியதானே. உடனே பீமன் சொல்லியிருக்கான், நாங்கள் அப்படி இருந்துட்டோம், நீ துரியோதனை போய் அப்படி இருக்கு சொல்லப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டான். 2 தூணும் ஜெயிக்கலன்னு தெரிஞ்ச பிறகுதான் கிருஷ்ணன் தூது ஆரம்பிக்குது. பஞ்சவர்க்கு தூது நடந்தானை பேசாத நாவண்ண நாவோ, நாராயணா என்னாத நாவண்ண நாவோன்னு சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்றாருன்னு சொன்னா, அதைத்தான் ரொம்ப அழகா உரையாசிரியர் சொல்லுவாங்க. சிறை இருந்தால் ஏற்றம் பேசுவது ராமாயணம், தூது நடந்தவன் பெருமையை பேசுவது மகாபாரதம் அப்படிம்பாங்க. அப்படி அடுத்த பருவத்து உத்தியோக பருவத்தில் தான் தூது, பிறகு யுத்தம். யுத்தத்தில் 18 நாள் நடக்கிற ஒவ்வொரு பருவமாக பீஷ்ம பருவம், துரோண பருவம், அப்புறம் கர்ண பருவம், பிறகு சல்லிய பருவம். அதுக்கு பிறகுதான் அது முடியும். முடிஞ்ச பிறகு தீயவர்கள் அழிவார்கள், பிறகு பாண்டவர்கள் அரியணை ஏறுவார்கள், பட்டாபிஷேகம் நடக்கும். அதையும் நாம் அதை பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைத்தால் சந்திக்கலாம். விராட பருவத்தை இருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமொழிமைகளால் வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்த பெருமக்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வரும். கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.